ஓகே. ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஓகே. ஸோ ரொம்ப நாளைக்கு பிறகு. ஓகே, சரி. ஸோ இந்த வாய்ஸ் கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஓகே. ஓகே. ஸோ இந்த வாய்ஸ் எல்லாருக்கும் கிளியராக கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிதானே? ஸோ குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஓகேயா? சரி. ஸோ இன்னைக்கு செஷனில் நாங்கள் நிறைய விஷயம் கொஞ்சம் கதைக்கு இருக்கு. ஓகே, ரொம்ப நாளைக்கு பிறகு மீட் பண்ணியிருக்கோமே நம்ம ஒரு கிளாஸில். ஸோ அதனால அதுவும் நீங்களாம் இப்போ பெரிய ஆட்கள், என்னது எழுவெல்லாம் எழுதியெல்லாம் வந்துட்டீங்க. நீங்களாம் பெரிய ஆட்கள். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு கொஞ்சம் உங்களோட கொஞ்சம் கதைக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் கதைப்போம். ஓகே, சரி தானே? நிறைய விஷயங்கள் உங்களோட அடுத்த வாழ்க்கையில நீங்க என்னென்ன பண்ண, கல்யாண விஷயம் இல்ல, சரியா? வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு ஃபியூச்சர்ல நீங்க என்னென்ன ஜாப் என்ன, அடுத்தது ப்ராக்டிக்கல் விஷயங்கள் என்ன, அந்த விஷயங்களை பத்தி கொஞ்சம் ஓவராலாக கதைப்போம். ஓகே, சரி. அதுக்கு எங்களோட ப்ராக்டிக்கல் டிஸ்கஷனை சரி ஃபர்ஸ்ட் முடிச்சிடும். ஓகே, சரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆரம்பிக்கிற நேரமே நான் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறேன். என்னதுன்னா, காலம் எப்படி போயிடுச்சுன்னு பாருங்க. அப்ப காலம் யாருக்காகவும் காத்துட்டு இருக்காது. ஸோ நீங்க பாட்டுக்கு போய் பாருங்க. நீங்க ஏ லெவல் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஏ லெவல் எழுதி முடிச்சாச்சு. ப்ராக்டிக்கலுக்கு வெயிட் பண்றீங்க. ப்ராக்டிக்கல் முடிஞ்சோடனே ஏப்ரல் இல்லாட்டி மேல பாத்தீங்களா இருந்தா ரிசல்ட்ஸ் வந்துடும். ஓகே, சரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஏ லெவல் எழுதி இந்த கொஞ்ச நாள் ஒரு ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏ லெவல் நீங்க எழுதி முடிச்சு ஃபுல்லாவே எல்லா பாடங்களும் முடிச்சு ஒரு ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஒரு வாரம் இருக்கு. சரியா ஒரு வாரம், ஒரு 10-15 நாள் இருக்கும். அப்ப இந்த 10 நாள்ல நீங்க சில டிஃபரன்ஸ் உங்ககிட்டயே நீங்க அவதானிச்சிருப்பீங்க. நீங்களே அவதானிச்சிருப்பீங்க எல்லார்கிட்டயுமே. ஸோ உங்ககிட்ட ஒரு டிஃபரன்ஸ் அவதானிச்சிருப்பீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அட ஏ லெவல் முடிச்சிட்டோம், அடுத்தது வாழ்க்கையில என்ன, அடுத்த கட்டம் நம்ம என்னடா பண்ணணும். இதுல நிறைய பேர் என்கிட்ட நிறைய பேர் கேட்டீங்க, சார் எனக்கு பார்ட் டைம் ஜாப் ஒன்று இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க சார், உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு. சரி. அப்ப ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்களே அவதானிச்சிருப்பீங்க உங்களோட இதுல. நம்ம அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோன்ற ஒரு பயம் உங்களுக்கு உங்களை அறியாமையே வந்திருக்கும் தானே? இது இது இயல்பு. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் வரக்கூடியது. ஸோ அதனால பாத்தீங்களா ரஞ்சினா, நான் வழக்கமா இல்லாத சொல்றதுதான். வாழ்க்கையை நினைச்சு பயப்படாதீங்கம்மா. அது பாட்டுக்கு போகும். விளங்குதா? நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணுன்றதை பத்தி மட்டும் யோசிங்க. விளங்குதா? அடுத்து என்ன பண்ண போறோன்றது மட்டும் யோசிங்க. வாழ்க்கை அது பாட்டுக்கு போகும். விளங்குதா? சரி. சோ நான் போக போக சொல்லித்தரேன் உங்களுக்கு. அடுத்தடுத்த கட்டம் நீங்க என்னென்ன பண்ணணும் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்டிகலா பார்த்துருவோம். சரிதானே? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, முதலாவது மார்க்ஸ் சிஸ்டத்தை பத்தி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேயா? சரி. அதுக்கு பேப்பர்ஸை பத்தி நாங்க பாத்துருவோம். ஓகேயா? சரி, அதுக்கு நாங்க பேப்பர் சிஸ்டத்தை பத்தி நாங்க பாத்துருவோம். சோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நீங்க தியரி பேப்பர் எழுதிட்டீங்க. ஓகேயா? சோ பிஎஸ்டிக்கான தியரி பேப்பர் எழுதிட்டீங்க. சோ சோ பிஎஸ்டிக்கான, ஓகேயா, தியரி செக்ஷன் நீங்க எழுதிட்டீங்க. ஓகேயா? சோ இந்த தியரி செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த தியரியில நீங்க 3 விஷயம் கண்டிருப்பீங்க. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான். ஓகேயா? எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர் அண்ட் எஸ்ஏ. ஓகேயா? ஸோ பேப்பர் நானும் பார்த்தேன். அதுல ஸ்ட்ரக்சர் நான் பார்க்கல, அதனால நான் ஸ்ட்ரக்சரை பத்தி சொல்ல இயலாது. ஆனா எம்சிக்யூவையும் எஸ்ஏயும் நான் அன்னளவா சொல்லலாம். இது வரைக்கும் வந்த பேப்பர்ஸ்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, எம்சிக்யூ எஸ்ஏயும் பாத்தீங்களா இருந்தா ஒரு ஈஸியான பேப்பர், என்னைய பொறுத்த வரைக்கும் ஈஸியான பேப்பர். சரியா? ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாதாரணமா பாஸ் பேப்பர் பார்த்ததுலயே பாத்தீங்களா இருந்தா எம்சிக்யூ எஸ்ஏயும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்ததுல ஈஸியான ஒரு பேப்பர் தான் இது. ஏன்னா ஈஸியா எழுதக்கூடிய கேள்விகள் தான் எல்லாத்துலயும் வந்துச்சு. கஷ்டம்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க படிச்சதுதான். படிக்காம நீங்க போயிருந்தீங்களா இருந்துச்சுன்னா அது உங்களோட ஃபால்ட். சரிதானே? அதுக்கு நீங்க தான் பொறுப்பெடுத்து ஆகணும். மத்தபடி நாம படிச்ச விஷயங்கள் எல்லாமே தான், நாங்க தியரி கிளாஸஸ்ல படிச்ச விஷயங்கள் தான் எல்லாமே வந்திருக்கு. தியரி அண்ட் ஃபைனல் செமினார்ல பார்த்த விஷயங்கள் நிறைய வந்திருக்கு. அது உங்களுக்கே தெரியும். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இப்ப இந்த பிஎஸ்டி பேப்பர் எழுதுனதுல இந்த பிஎஸ்டின்ற பாடம் வெறுமனே தியரியை மட்டும் கொண்ட பாடம் அல்ல, பிராக்டிகலும் சேர்த்த பாடம். அது உங்களுக்கு தெரியும் தானே? ஓகேயா? தெரியாம நீங்க எப்பயும் பிடெக் எடுத்திருக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு தெரியும். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க் சிஸ்டம் சொல்ற நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பிஎஸ்டில உனக்கு வருது தானே ரிசல்ட்ஸ், ஏ பி சி இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வருது தானே? டபிள்யூன்ற ரிசல்ட்ஸ் நான் சொல்ல மாட்டேன், எஃப்ன்ற ரிசல்ட்ஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வராது அப்படின்ற நம்பிக்கையில நான் இருக்கேன். ஓகேயா? சோ வராது. ஓகே. சோ அப்ப ஏ இந்த பி ரிசல்ட்ஸ் சி இந்த ரிசல்ட்ஸ் பாத்தீங்களா இருந்து எதன் அடிப்படையில போடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தியரி பிராக்டிகல் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி தான் போடுறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க செஞ்ச ஃபைனல் எக்ஸாம் இருக்குதானே, தியரி எக்ஸாம். அந்த தியரி எக்ஸாம் பாத்தீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் 100 மார்க்ஸுக்கு போடுறாங்கன்னா அதுல 70% மார்க்ஸ்
தியரிக்குரியது. அதாவது உங்களோட தியரி பேப்பருக்கு பாத்தீங்கன்னா 70 மார்க்ஸ் தான் அந்த தியரி பேப்பருக்கு மொத்தமாவே. மிச்ச 100ல 30% என்பது பிராக்டிகலுக்குரிய மார்க்ஸ். இதுல இந்த 70% மார்க்ஸ்ல உனக்கு தெரிஞ்சிருக்கணும் மார்க்ஸ் எப்படி போடுறாங்கன்னா, மொத்தமா இந்த 100ன்னு சொல்றோம் தெரியுமா, இந்த 100ன்ற மார்க்ஸ எவ்வளவுக்கு போட்டு எடுக்கிறாங்கன்னா 2000க்கு போட்டு அதை 20ஆல பிரிச்சு தான் 100ன்ற மார்க்ஸை நான் எடுக்கிறாங்க. இந்த 2000க்கு போடுறாங்க தானே, அதுல நீங்க எழுதின தியரி மார்க்ஸ் பாத்தீங்களா 1400க்கானது. அதாவது 2000க்கு 1400 மார்க்ஸ் எதுக்கு ஃபுல்லாவே தியரிக்கு வரும். ஓகேயா? அதே மாதிரி 2000க்கு ஓகேயா 600 மார்க்ஸ் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா எதுன்னு கேட்டீங்களா இருந்தா இந்த பிராக்டிக்கல். ஓகேயா? அத புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி சார், எங்களுக்கு இப்ப ஈஸியா சொல்ற மாதிரி எப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நீ எம்சிக்யூ செஞ்சிருக்கன்னு வச்சுக்கோ. எம்சிக்யூக்கு பாத்தியா இருந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுக்கோ. உனக்கு 50 எம்சிக்யூ வந்திருக்குண்டா ஒரு எம்சிக்யூக்கு 14 படி பாத்தீங்களா இருந்துச்சுன்னா 50 எம்சிக்யூக்கு போடுவாங்க. இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும் பாருங்க, கிட்டத்தட்ட 700 மார்க்ஸ் வரும். ஓகேயா? அதே மாதிரி ஸ்ட்ரக்சர். ஓகேயா? அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் அண்ட் எஸ்ஏ இதையும் ரெண்டையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 700 மார்க்ஸ். அப்ப மொத்தமா தியரிக்கு எத்தனை? 1400 மார்க்ஸ் தியரிக்கு மொத்தமா. ஓகேயா? அடுத்தது பிராக்டிக்கல். இந்த பிராக்டிக்கல் எடுத்துக்கிட்டீங்களா இருந்துச்சுன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. பிடெக் ஆக்கள்கிட்ட பிராக்டிக்கல் தாமா 3 நாள் நடக்கிற பிராக்டிக்கல். இடெக் ஆக்களுக்கு எல்லாமே ஒரே நாள்ல எல்லா பிராக்டிக்கலும் முடிஞ்சிருமா. ஆனா பிடெக் ஆக்களுக்கு மேக்சிமம் 3 நாள் பிராக்டிக்கல் நடக்கும். 3 நாள்னா என்னது அர்த்தம்னா, முதலாவது நாள் ஸ்பாட் நடக்கும், அடுத்த நாள் B1 டெஸ்ட் நடக்கும், அதுக்கு அடுத்த நாள் B2 டெஸ்ட்ன்ற ஒரு விஷயம் நடக்கும். நான் அதுக்கப்புறம் சொல்லித்தரேன் உங்களுக்கு ஸ்பாட் B1 B2 அப்படின்னா என்னன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். சரி, இதுல மார்க் ஸ்ட்ரக்சரை சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஸ்பாட்டுக்கு பாத்தீங்களா இருந்துச்சுன்னா மொத்தமா ஸ்பாட்ன்றது 30 ஸ்பாட் உங்களுக்கு வரும். மொத்தம் எத்தனை ஸ்பாட் வரும்? 30 ஸ்பாட் வரும். சரிதானே? இந்த 30 ஸ்பாட்டையும் எடுத்துக்கிட்டீங்களா இருந்துச்சுன்னா இதுக்கு தர 10 படி பாத்தீங்களா இருந்தா 300 மார்க்ஸ். அடுத்தது B1 டெஸ்ட் அண்ட் B2 டெஸ்ட். இதுக்கு 150, B1க்கு B2க்கு 150 சேர்த்தீங்கன்னா மொத்தமா 600 மார்க்ஸ். அப்ப இந்த 1400ஐயும் 600ஐயும் சேர்த்து மொத்தமா 2000க்கு மார்க்ஸ பார்த்து, 2000க்கு நீங்க எத்தனை மார்க்ஸ்னு பார்த்து அதை என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, 2000க்கு நீங்க மார்க்ஸ் எத்தனைன்னு பார்த்து அதை 20ஆல பிரிப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்க 2000க்கு 1600 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க 2000க்கு 1600 எடுத்திருக்கீங்கன்னா இந்த 1600ன்ற மார்க்ஸ பாத்தீங்களா இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா 20ஆல பிரிப்பாங்க. பிரிச்சாங்களா இருந்தா உங்களோட மார்க்ஸ் எத்தனை? 80 மார்க்ஸ். சோ 80 மார்க்ஸ் நீங்க என்னது? ஏ. ஓகேயா? சரி, ஏன் இந்த பிஎஸ்டின்ற பாடத்துல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஃபெயில் யாருமே பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்கம்மா. ஏன் பிஎஸ்டின்ற பாடத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஃபெயில்ன்ற ரிசல்ட்ஸ் யாரும் எடுக்க மாட்டாங்கன்னா, இது பிராக்டிகல்ன்ற விஷயம் பாடங்கள் இருக்குமா, விளங்குதா? பிராக்டிகல்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறனால பாத்தீங்கன்னா பிஎஸ்டில ஃபெயில்ன்ற வாரது ரொம்ப ரொம்ப குறைவு. திருப்பி சொல்றேன், பிஎஸ்டில ஃபெயில்ன்ற வாரது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, தியரி செஞ்சிட்டீங்க, தியரி செஞ்சதை பத்தி யோசிக்காதீங்க. அதுல இதெல்லாம் போட்டு திருப்பி திருப்பி பார்க்காதீங்க. விட்ட பிள்ளை ஐயோ இதை விட்டுட்டமே, இதை போட்டிருக்கலாமே, அதெல்லாம் யோசிக்காதீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், விளங்குதா? இனி ஃபியூச்சரை பத்தி யோசிங்க. ஃபியூச்சர்ல நீங்க செய்ய போறது பிராக்டிக்கல். நீங்க தியரி எத்தனை மார்க்ஸுக்கு வேணாலும் செஞ்சிருக்கலாம், பிராக்டிக்கலை சரியா டார்கெட் பண்ணி செஞ்சீங்களா இருந்தா நீங்க 30க்கு 30 அடிக்கலாம், இல்லைன்னா 30க்கு அட்லீஸ்ட் 25 25 அடிக்கலாம். சாதாரணமா சொல்றேன், சாதாரணமா 25 20க்குள்ள அடிக்கலாம். மேக்சிமம் நான் சொல்றேன், பிராக்டிக்கலுக்கு 20க்கு மேல நீங்க மார்க்ஸ் எடுத்தாதான் அங்கிட்ட உங்களோட ஏதாவது ஒரு மாற்றத்தை அவதானிக்க முடியும். தியரி மார்க்ஸோடயே நீங்க பிராக்டிக்கலுக்கு ஒரு 20க்கு மேல மார்க்ஸ் எடுக்கும் போதுதான் உங்களோட என்ன சொல்றது, உங்களோட ஒரு ரிசல்ட்ஸ்ல ஒரு மாற்றத்தை நீங்க அவதானிக்க முடியும். அதனால பிராக்டிகல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். அதை கவனமா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு தியரிய பத்தி எல்லா விஷயமும் தெரியும், சரியா? அப்ப மார்க் சிஸ்டத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன், விளங்குதா? மார்க் சிஸ்டத்தையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். சோ அப்ப இதை பத்தி யோசிக்காதீங்க. ஓகேயா? தியரியில நீங்க எம்சிக்யூ நல்லா தான் செஞ்சிருப்பீங்க, ஸ்ட்ரக்சரும் எஸ்ஏ நல்லா தான் செஞ்சிருப்பீங்க. அந்த மாதிரி கான்பிடென்ட்டா இருங்க, ஒன்னும் யோசிக்க தேவையில்ல. ஐயோ நம்ம விட்டுட்டோமே, அதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். திருப்பி சொல்றேன், அதை பத்தி யோசிச்சு வேலை இல்லை. இப்ப ஃபியூச்சர்ல நீங்க பிராக்டிகல் செய்ய போறீங்க. இந்த பிராக்டிகலுக்கு நீங்க 30 மார்க்ஸுக்கு எத்தனை மார்க்ஸ் எடுக்க போறீங்க ஒரு டார்கெட் வச்சு படி. சரி, இந்த
தியரியில என்ன எப்படி நடந்துச்சு, தியரி எக்ஸாம் எத்தனை எத்தனை அவர் நடந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ தியரியை பத்தி நான் கதைக்க போறது இல்ல. நான் கதைக்க போறது பாத்தீங்கன்னா பிராக்டிகலை பொறுத்த வரைக்கும் தான் கதைக்க போறேன். சாதாரணமா பாத்தீங்களா இருந்துச்சுன்னா கிரேட் 12ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, ஓகே, கிரேட் 12ல பாத்தீங்களா இருந்தா கிட்டத்தட்ட பாத்தீங்களா இருந்தா ஒரு 62 பிராக்டிகல் மாதிரி இருக்கும். கிரேட் 13 பாத்தீங்களா இருந்துச்சுன்னா சாரி ஒரு 55 பிராக்டிகல் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட. சரிதானே? அப்ப மொத்தமா 117 பிராக்டிகல் உங்களுக்கு இருக்கு. உடனே வாய புழக்க தேவையில்ல 117 பிராக்டிகல் இருக்கான்னு சொல்லி. இந்த 117 பிராக்டிகலும் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இதுல சில சில முக்கியமான பிராக்டிகல்ஸ் தான் உங்களுக்கு என்ன செய்ய போகுது, ஃபைனல் எக்ஸாமுக்கு உங்களுக்கு வரப்போகுது, ஃபைனல் பிராக்டிகல் எக்ஸாமுக்கு வரப்போகுது. அதனால நீங்க போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே, உங்களை நீங்களே போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் என்னன்னு நான் கடைசியா சொல்லுவேன். நீங்க இந்த இந்த குறிப்பிட்ட ஒரு மாசம் சரியா இருக்கு, சரியா பார்த்தா ஒரு மாசம் இருக்கு. நல்லா யோசிங்க. உங்களுக்கு பிப்ரவரி 8ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் அட்மிஷன் வரல உங்களுக்கு. சரியா? பெரும்பாலும் பிப்ரவரி 8 இல்லாட்டி 9ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு பெரும்பாலும். அப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா சரியா ஒரு மாசம் இருக்கு. ஒரு மாசம்னா கிட்டத்தட்ட 30 நாள். இந்த 30 நாளுக்கு உங்களுக்கு வேற வேலை ஒண்ணுமே இருக்காது. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா பிராக்டிகலுக்கு ஒரு நாள்ல ஃபுல் டே நீங்க என்ன சொல்றது ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 ஹவர் 3 ஹவர் பிராக்டிகல் நான் அனுப்புற வீடியோஸை பாருங்க, நான் சொல்லி கொடுக்குற விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் போதும். நீங்க தியரிய கூட, தியரியில உள்ள விஷயம் கூட பிராக்டிகல்ஸ்ல வரும். நான் வராதுன்னு சொல்ல மாட்டேன். தியரியில நீங்க படிச்ச விஷயங்களும் பிராக்டிகல்ல வரும், ஸ்பாட் எக்ஸாம்ல வரும். அதனால நான் கிளியரா சொல்லி விடுவேன் உங்களுக்கு என்ன விஷயம்னு சொல்லி. ஓகேயா? சரிதானே? எல்லாமே சொல்லி விடுவேன். சோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ டோன்ட் வரி. ஓகேயா? கான்பிடென்டா இருக்கு. சரிதானே? சரி. சோ இப்ப நான் பிஎஸ்சி எடுத்துக்கிட்டா அதுல தியரி 70 மார்க்ஸ், அதை விட்டுருங்களே. தியரி எழுதிட்டீங்க தானே, அது 70 மார்க்ஸுக்கு உங்களுக்கு வரும், அது விட்டுருங்க. இப்ப பிராக்டிகலை பத்தி பார்ப்போம். சரி, இந்த பிடெக் பிராக்டிகல் மட்டும்தாம்மா. மொத்தமா பாத்தீங்களா இருந்தா உங்களுக்கு 3 நாள் நடக்கும். முதலாவது நாள் ஸ்பாட், அடுத்த நாள் B1, அடுத்த நாள் B2 நடக்கும். இந்த ஸ்பாட்ன்றது பாத்தீங்களா இருந்தா உங்களுக்கு ஒரு அவர் நடக்கும். ஒரு அவர் ஸ்பாட். ஒரு அவர் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஸ்பாட்ல நான் சொல்லுவேன் ஸ்பாட்னா என்னதுன்னு சொல்லி. 30 மேசைகள் இருக்குமா, 30 மேசைகள் இருக்கும். அதே மாதிரி 30 பகுதி கேள்விகள் இருக்கும். உங்களோட பேப்பர், உங்களுக்கு ஒரு பேப்பர் கேட்பாங்க, கொடுப்பாங்க ஸ்பாட் பேப்பர். அதுல 30 வகையான கேள்விகள் இருக்கும். 30 பகுதிகள் கேள்விகள், 30 பகுதியான கேள்விகள் இருக்கும். நீங்க இருக்கிற டேபிள்ட நம்பருக்கு ஏத்த மாதிரி அந்த நம்பர்ல வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பொருளோ பதார்த்தமோ படங்களுக்கு அடிப்படையில உங்களுக்கு கேள்விகள் கேட்டிருக்கும். அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் அளிக்க போறீங்க. ஆனா ஆனா நான் சொன்ன ஸ்பாட் எத்தனை? 30 ஸ்பாட். அதுல ஒரு ஸ்பாட்டுக்கு உனக்கு கிடைக்கிற, அதாவது ஒரு ஸ்பாட்டை பார்த்து, ஸ்பாட்னா என்னது, ஒரு மேசையில சில சில பாகங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த எக்யூப்மெண்ட்டை பார்த்து அது சம்பந்தமான கேள்விகள் உங்களோட பேப்பர்ல கேட்டிருப்பாங்க. ஸ்பாட் பேப்பர் ஒன்று கொடுத்திருப்பாங்க. அந்த பேப்பருக்கு நீங்க விட எழுதணும். அந்த பேப்பருக்கு நீங்க விட எழுதணும். அந்த உபகரணத்தை பார்த்து அந்த கேள்விக்கு விட எழுதணும். நான் சொல்லித்தாரேன் எப்படி இருக்கு எழுதணும்னு. உங்களுக்கு ஒரு டேபிள் சரியா 30 டேபிள் இருக்கும். அந்த 30 டேபிள்ல ஒரு டேபிள்ல உங்களுக்கு 2 நிமிஷம் இருக்கிறதுக்கு டைம் தருவாங்க. அதாவது பொருளை பார்த்து அந்த பொருளுக்கான கேள்விகள் பேப்பர்ல கேட்டு இருப்பாங்க. நீங்க 2 நிமிஷத்துக்குள்ள அந்த கேள்விகளுக்கான பதில் எழுதணும். அப்ப மொத்தம் எத்தனை நிமிஷம்? 30 2 நிமிஷம்னா 60 நிமிஷம். அப்ப உங்களோட ஸ்பாட் எக்ஸாம்ன்றது எத்தனை நிமிஷம் நடக்க போறது? 60 நிமிஷம். அப்படின்னா என்னது? ஒரு அவர். சரி, இது ஸ்பாட் எக்ஸாம். அப்ப ஸ்பாட் எக்ஸாம் 60 நிமிஷம் நடக்கும். அது ஒரு நாள் நடக்கும். ஒரு நாள், ஒரு நாள்னா உதாரணத்துக்கு 9ஆம் தேதி நடக்குதுன்னா 9ஆம் தேதி போயிட்டு ஸ்பாட்டை செய்வீங்க. அதுக்கப்புறம் 10ஆம் தேதினா 10ஆம் தேதி எதுக்காக போவீங்கன்னா B1க்காக போவீங்க. இடையில கேப் தர மாட்டாங்க. இடையில கேப் தர மாட்டாங்க பெரும்பாலும். எனக்கு தெரிஞ்சு இடையில கேப் வராது. விளங்குதா? இப்போ 9ஆம் தேதி பிராக்டிகல்னா பெரும்பாலும் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இல்லாம வேற ஏதாவது நாள் இருந்துச்சுன்னா கட்டாயம் நடக்கும். சனிக்கிழமையும் பிராக்டிகல்ஸ் இல்லையா நடக்கும். உங்களுக்கு டைமை பார்த்து அதை அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட் சொன்ன பிறகு பார்த்துக்கோங்களேன், அதை விட்டுருங்க. இப்ப ஸ்பாட் எக்ஸாம் உங்களுக்கு ஒரு ஹவர் நடக்கும். அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் வீட்டுக்கு போயிருவீங்க. அப்புறம் திருப்பி அடுத்த நாள் B1 டெஸ்ட்டுக்கு வருவீங்க. B1 டெஸ்ட்ன்றது அரை ஹவர் நடக்கும். அரை ஹவர்னா எத்தனை? 30 நிமிஷம். B2 டெஸ்ட்டும் அதே மாதிரி தான். B2 டெஸ்ட்டும் அதே மாதிரி தான். அரை ஹவர் நடக்கும். அரை ஹவர்ன்றது 30 நிமிஷம். உனக்கு ஸ்பாட்னா என்னன்னு தெரியும். என்னது சார்? 30 மேசை வச்சிருப்பாங்க சார். 30 மேசையிலையும் சில சில பதார்த்தங்கள், உபகரணங்கள், சில படங்கள் வச்சிருப்பாங்க சார். அந்த படங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க என்ன செய்யணும்?
பேப்பர்ல கொடுத்த கேள்விகளை செய்யணும் சார். ஓகே, உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒன்று வந்துருச்சு. B1 B2 டெஸ்ட்ன்றது என்னதுன்னு கேட்டா, நீங்க தனியா செய்ய போறீங்க. ஒரு மேசையில நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிராக்டிகல்ஸ் பாத்தீங்களா இருந்தா, அதாவது சாமா வச்சிருப்பாங்க கொஞ்சம். அந்த சாமானை வச்சுட்டு உங்களுக்கு ஒரு பிராக்டிகலை கொடுப்பாங்க ஒரு பேப்பர்லன்னா எழுதி வச்சிருப்பாங்க அதுல இந்த பிராக்டிகல் நீங்க செய்யணும்னு சொல்லி. விளங்குதா? அந்த பிராக்டிகலை பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நீங்க அந்த அரவருக்குள்ள அவங்க சொன்ன விஷயத்த, அவங்க பிராக்டிகல்ல ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லுவாங்க, அந்த விஷயத்தை நீங்க ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் 30 நிமிஷத்துக்குள்ள. சரியா? சோ B1 ஒரு நாள் நடக்கும், B2 ஒரு நாள் நடக்கும். மொத்தமா பிராக்டிகல்ன்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 நாள் நடக்கும். இந்த பிராக்டிகல் உண்மையாவே இடெக் பிராக்டிகலை விட பிடெக் பிராக்டிகலுக்கு தான் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா டேஸ் கூட போறதுன்னா இந்த 3 நாள் எடுக்கிறது. ஏன்னா பிடெக் பிராக்டிகலுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வரும், நிறைய எக்யூப்மெண்ட். விளங்குதா? இடெக் மாதிரி இல்ல. சரிதானே? ஓகே, இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது பிராக்டிகல்ட பேசிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சு தானே? சரி, திருப்பியும் சொல்றேன், பிராக்டிகல் போகாம விட்டீங்களா இருந்தா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அப்சென்ட் தான் வரும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பிராக்டிகல் நீங்க போகாம விட்டா உங்களுக்கு என்ன வரும்? அப்சென்ட் தான் வரும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. விளங்குதா? இதுக்கு முதல்ல நான் அந்த கதை சொல்லியிருக்கேன். ஒரு பொடி, அவன் பேர் நான் சொல்ல விரும்பல. அவன் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு, சார் எனக்கு ரிசல்ட்ஸ் வரல சார் அப்படின்னு சொல்றான். நானும் யோசிச்சேன், என்னடா ரிசல்ட்ஸ் என்னாச்சு, என்ன சார் என்னாச்சுன்னா, ரிசல்ட்ஸ் வரலன்னா வீட்டுக்கான ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்சென்ட். ஓகே, அப்சென்ட் வந்துச்சு, நாட் எட்னு வந்திருக்கு. உடனே எனக்கு மெசேஜ் பண்றான், சார் எனக்கு ரிசல்ட்ஸ் வரல சார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டா, என்னாச்சுடா பதறாத இரு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ப்ராக்டிகல் இதெல்லாம் எக்ஸாம்லாம் செஞ்சு தானே சார்? ஓ சார் நல்லா செஞ்சேன் சார் எக்ஸாம் எல்லாம். சரி சார், அப்ப அவனா ஏன்டா வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், ப்ராக்டிகல் எக்ஸாம் என்ன மாதிரி நல்லா செஞ்சியா? சார் ப்ராக்டிகலுக்கு போகல சார், எனக்கு பயமா இருந்துட்டு. அப்ப அப்சென்ட் தானேடா வரும் உனக்கு. அப்ப என்ன உனக்கு ஏ மட்டுமா போடுவாங்க? ஏ போட்டு அனுப்புவாங்களா? அப்சென்ட் தான் உனக்கு வரும். விளங்குதா? அப்ப என்னது? உங்களுக்கு திருப்பி சொல்றேன், பிராக்டிகலை நினைச்சு பயப்படாதீங்க. ஐயோ எக்யூப்மெண்ட்டை நாங்க கையாளலையே. திருப்பி சொல்றேன், ஸ்கூல் லேப்ல ஸ்கூல்ல லேப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே, டெக்னாலஜி லேப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே எக்யூப்மெண்ட்டை கையாண்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க உள்ள சில டீச்சர்ஸ் மார்க்க பாத்தீங்கன்னா ப்ராக்டிகலை செய்ய மாட்டாங்க. அது சில ஸ்கூல்ஸ். சில டீச்சர்ஸ் மார்க்கு மும்மரமா ப்ராக்டிகல்ஸ்ல இருப்பாங்க. அதுல எனக்கு நிறைய டீச்சர்ஸ் மார்களும் தெரியும். சோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதை நினைச்செல்லாம் பயப்படாதீங்க. உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்யூப்மெண்ட்டை நான் சொல்லி விடுறேன். நீங்க ப்ராக்டிகல் கைடை ஒழுங்கா வாசிச்சுட்டு போங்க. அங்க ப்ராக்டிகல் வர நேரம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எஃபர்ட்டை போட்டு செஞ்சுட்டு வாங்க. தியரிக்கு நீங்க என்ன எஃபர்ட்டை போட்டியோ அதே அளவுக்கு ப்ராக்டிகல் இந்த ஒரு மாசம் செலவழி போதும். அதுக்கு பிறகு நீ உன் பாட்டுக்கு இருக்கலாம். சரிதானே? சரி. ஸோ அப்ப ப்ராக்டிகல் சம்பந்தமான பேசிக்ஸையும் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ ஸ்பாட் ஒரு ஹவர் நடக்கும். B1ன்றது 30 நிமிஷம் நடக்கும், B2ன்றது 30 நிமிஷம் நடக்கும். நல்லா படிச்சுக்கும். அப்போ உனக்கு ஸ்பாட்னா என்ன விஷயம்ன்ற ஒரு ஐடியா வந்துருச்சு. சார் B1 B2 பத்தி சொல்லுங்க. B1 டெஸ்ட்ன்றது ஒரு நாள் நடக்கும் தானேம்மா? அந்த ஒரு நாள்ல அவங்க பெரும்பாலும் ஒரு 5 பிராக்டிகல் தெரிவு செய்வாங்கம்மா. 5 பிராக்டிகல் அவங்க ஒரு ஏதாவது 5 பிராக்டிகல் தெரிவு செய்வாங்க. நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. 2021 என்ன பிராக்டிகல் வந்துச்சு, 22 என்னென்ன பிராக்டிகல் வந்துச்சு, 23 என்ன பிராக்டிகல் வந்துச்சுன்னு நான் போக போக கிளாஸஸ்ல சொல்லிட்டு போவேன் உங்களுக்கு. ஸோ டோன்ட் வரி. ஓகேயா? சரி, இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சார் B1 டெஸ்ட்ல வந்த பிராக்டிகல் B2ல வருமா? அப்படி வராது. B1லயே வந்த பிராக்டிகல் அப்படியே B2ல வராது. B1ல வேற பிராக்டிகல் வரும், B2ல வேற பிராக்டிகல் வரும். அது என்ன பிராக்டிகல்னு நம்ம என்ன சொல்றது, நம்ம என்ன சொல்றது, டிட்டர்மைன் பண்ண இயலாது, தீர்மானிக்க இயலாது. அது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. பிராக்டிகல் பேனல்ல வரவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. சரியா? ஆனா ஒரு விஷயம் உனக்கு நான் கிளியரா ஒரு விஷயம் நான் உனக்கு சொல்லிக் கொள்றேன். என்னன்னா, ஒவ்வொரு வருஷ பிராக்டிகலுக்கும் என்னன்னா, பிராக்டிகல் நடக்கிறதுக்கு அந்த லெப்புக்கு சாமா லிஸ்ட் வரும் தெரியுமா? அந்த லெப்புக்கு இந்தந்த சாமா இருக்கான்னு சொல்லி செக் பண்றதுக்கு லிஸ்ட் ஒன்று வரும். அந்த லிஸ்ட்டை வச்சு நாங்க கணிச்சு கொள்ளலாம், அடே இந்த பிராக்டிகல் தான் கேட்க போறாங்க. ஆனா அது ஸ்பாட்ல வருமா B1ல வருமானு தெரியாது. பட் ஒரு கெஸ் இருக்கும் எங்களுக்கு. உதாரணத்துக்கு முட்டையை வச்சு கேட்கறாங்கன்னா, முட்டையை வச்சு ஸ்பாட்லயும் பிராக்டிகல் வரும், பிராக்டிகல் ஸ்பாட்லயும் இருக்கு, B1 டெஸ்டோ B2 டெஸ்ட்லயும் வரலாம். அப்ப நாங்க பொருட்களை வச்சே நாங்க துணியலாம், ஆட இந்த பிராக்டிகல் தான் கேட்க போறாங்கன்றது தெரியும். அது பெரும்பாலும் உங்களுக்கு லிஸ்ட் உங்களுக்கும் வரும். சரியா? எனக்கு கிடைச்சா நான் அதை லிஸ்டா ஷேர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா, ஒரு பிராக்டிகல் எக்ஸ்பெக்டேஷனா நான் வருஷம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேணும்னா இதுக்கு உங்களோட சீனியர்ஸ் இருந்தாங்க தானே, அவங்களுக்கு அறிஞரன் சார் கடைசி வரைக்கும் என்ன பண்ணாரு அதை மட்டும் கேட்கும். பிராக்டிகல் கடைசி, அதாவது பிராக்டிகல் நடக்கிற அதாவது அந்த நாள்
காலையில கூட நான் மெசேஜ் அனுப்பினேன், எனக்கு நியூஸ் ஒன்று வந்துச்சு, இந்த ப்ராக்டிக்கல் நடக்க போகுது, சரி இதை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இது எனக்கு மட்டும் இல்ல, இது எல்லாத்துக்குமே வரும் பெரும்பாலும் இந்தந்த ப்ராக்டிகல்ஸ் நடக்க போகுதுன்னு. ஸோ அதுல பெருசா போட்டு குழப்பிக்க ஒன்றும் அவசியம் இல்லையே. விளங்குதா? ஸோ நம்ம ப்ராக்டிக்கல் எவ்வளவுதான் எங்களுக்கு தெரிஞ்சாலும் நம்ம தான் செய்ய போறோம் அங்க போயிட்டு. அதனால அதை பட்டு குழப்பிக் கொள்ளாதீங்கம்மா. சும்மா ப்ரெஷர் ஆகி கொள்ளாதீங்க. பயந்து பயந்து இருக்காதீங்க. அடுத்தது, அங்க போயிட்டு பதறாதீங்க. ப்ராக்டிக்கல் ஒண்ணுக்கு போயிட்டுமா பதறாதீங்க. கையெல்லாம் நடுங்கும். சில ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தா கை நடுங்கும். ஏன் கை நடுங்குது? அங்க என்ன வேற எதுவும் கொல்லவா போறீங்க? ஒண்ணும் செய்ய போறது இல்ல. அங்க போயிட்டு எக்யூப்மெண்ட்டை கையாள போறீங்க. அதுக்கு ஏன் பயம்? பயப்படாம கையாளுங்க. பயந்து பயந்து கையாளும் போதுமா கை நடுங்கும். கை நடுங்குனா இருக்கிற சாமான் சும்மா உடைப்பீங்க அங்க உள்ளது. ஏன் பதறீங்க? அங்க போனீங்கன்னா பதறாம போயிட்டு ப்ராக்டிகலை செஞ்சுட்டு வாங்க. விளங்குதா? ஆனா ப்ராக்டிகல் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணாம மட்டும் இருந்துடாதீங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அட்டன் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏயும் பியும் சேர்ந்தே வரும். எப்படி? நீங்க யோசிப்பீங்க, எனக்கு ஏ வருமா பி வருமா? ஏ பி, ஏ மட்டும் வராது, பியும் சேர்ந்தே உங்களோட வரும், அப்சென்ட்னு வரும். விளங்குதா? சோ அதனால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. சோ இதுக்கு வந்து சீனியர்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க, எப்படி இருக்கும் அதெல்லாம் கேட்டுக்கொள்ளலாம். நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. சரிதானே? ஓகே. கால்குலேட்டரை யூஸ் பண்ணி கணக்கு செய்யற அளவுக்கு பிராக்டிகல் அந்த அளவுக்கு வராதுடா. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பிராக்டிகல் செய்யற அளவுக்கு பெரிய அளவு கணக்கு வராது. சிம்பிள் சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் தான் வரும். அப்படின்னா நீங்க அவங்களோட அனுமதியோட, யாரோட அனுமதியோட, அங்க இன்விஜிலேட்டரோட அனுமதியோட நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். சரிதானே? ஆனா அந்த அளவுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ற அளவுக்கு பெரிய லெவல்ல கால்குலேஷன் வராது. அப்படி வரதா இருந்துச்சுன்னா அவங்க கட்டாயம் கால்குலேட்டர் இஷ்யூ பண்றதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க. சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிக்கல் அட்மிஷன் வரும்போது உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று வரும். ப்ராக்டிக்கல் என்ன மாதிரி நடக்கும், என்னென்ன விஷயங்களை நீங்க கொண்டு வரணும் ப்ராக்டிக்கலுக்கு, அதெல்லாம் அவங்க தெளிவா சொல்லியே அனுப்புவாங்க. ஸோ டோன்ட் வரி. ஓகே? சரி, ஓகே. இப்ப உங்களுக்கு, இப்ப நீங்க கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப உங்களுக்கு பேசிக் அந்த இது இருக்கும் தெரியுமா? அதாவது இப்ப பிராக்டிக்கல் சம்பந்தப்படுத்தி இப்ப நான் சொன்னதுல எதுவும் டவுட் இருந்தா சொல்லுங்க. நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. இப்ப சொன்னதுக்குள்ள ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். இப்ப இப்ப நீங்க நான் சொன்னேன் தானே, இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் தானே, அதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். மைக் ஆன் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, ஓகே. என்ன டவுட் இருக்கு? சார் B1ல 5 பிராக்டிகல் இருக்கும் தானே? ஓ, B1ல 5 பிராக்டிகல், B2ல 5 பிராக்டிகல். ஓ, 5 5 பிராக்டிகல்மா? 5 தருவாங்களா இல்லாட்டி ஏதாவது உண்டு? எஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க. 5 பிராக்டிகல் தான்மா. அந்த 5 பிராக்டிகல்ல நீங்க தான் தெரிவு செய்யணும். ஆனா நான் சொல்லித்தரேன், அதை கிளியரா சொல்லுவேன். 5 பிராக்டிகல் இருக்குனாமா, அந்த 5 பிராக்டிகல் உனக்கு தெரியாது. விளங்குதா? ஆனா 5ல உனக்கு துண்டொன்னு குலுக்கி போடுவாங்க. அதுல நீ ஒரு துண்டொன்னு எடுப்ப. அந்த துண்டுல நீ என்ன பிராக்டிகல் இருக்கோ அதை தான் நீ செய்ய போற. அந்த துண்டுல பிராக்டிகல் எழுதி இருக்காது, டேபிள் தான் எழுதி இருக்கும். டேபிள்ல நம்பர் எழுதி இருக்கும். அதாவதுமா ஒரு குறிப்பிட்ட துண்டு குலுக்கி போடுவாங்கம்மா. குலுக்கி போடுறோம்னா உங்களுக்கு கையில இப்படி எடுக்க சொல்லுவாங்க. கையில வச்சுட்டு இல்லாட்டி பாக்ஸ்ல வச்சு ஒரு துண்டு ஒன்று எடுத்துட்டு உள்ளுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீ ஒரு துண்டு எடுக்கும்போது அந்த துண்டுல ஒரு டேபிள் நம்பர் கொடுத்துருக்கும். உதாரணத்துக்கு B1 டெஸ்ட் நீ செய்ய போறேன்னா B1T1 கொடுத்துருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? B1 டெஸ்ட்ல டேபிள் 1. அப்ப நீ டேபிள் 1க்கு போகும்போது ஒரு பதார்த்தங்களை அடுக்கி வச்சிருப்பாங்க டேபிள் 1ல. அப்போ உனக்கு தெரியும் என்னதுன்னா, இந்த பதார்த்தங்களை வச்சு இந்த கேள்வி தான், இந்த பிராக்டிகல் தான் கேட்கறாங்க அப்படின்ற அடிப்படையில நீ பிராக்டிகலை செய்யணும். சரியா? ஆனா என்ன நீ துண்டு எடுக்கும் போது உனக்கு தெரியாத என்ன பிராக்டிகல் நீ எடுக்க போறன்றது. உதாரணத்துக்கு சொல்றேனே, எங்கடையில ஒரு பொடிய இருந்தா, 2022ல படிச்ச பொடிய ஒருத்தர் சூப்பரா செய்வான், பிராக்டிகலாம் நல்லா செய்வான். ஆனா அவனுக்கு என்ன முடியாது? எலக்ட்ரானிக்ஸ் முடியாது. மத்த எல்லா பிராக்டிகலும் அப்படி செய்வான். எனக்கே தெரியும், 100% உறுதி. 2022 பொடி ஒருத்தன். அப்ப அவன் பிராக்டிகலுக்கு போயிருக்கான். அவன்கிட்ட சான்ஸ பாருங்க. B1ல, சாரி B2ல பாத்தீங்களா இருந்தா அவனுக்கு எலக்ட்ரானிக்ஸ் வந்துச்சு. அவனுக்கு எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான் ஒழுங்கா முடியாது. ஆனா எலக்ட்ரானிக்ஸ் அவனுக்கு வந்துச்சு. இதே ஓரளவு நார்மலா படிக்கிற ஒரு புள்ள, அந்த புள்ளைக்கு, அந்த புள்ள பயந்துட்டு பயந்துட்டு போச்சு. அந்த புள்ளைக்கு கடைசி ஒரு பிராக்டிகல் வந்துச்சு. என்னது? மலை வீழ்ச்சியை கணிக்கிறது. சிம்பிள். தண்ணியை வச்சு மலைமாடி மாதிரி ஒண்ணு வச்சுட்டு அளவுக்கு சாடியில ஊத்தி ஊத்தி தண்ணியை வச்சு மில்லிமீட்டர்ல கண்டுபிடிக்கிறது. நான் சொல்லி தருவேன் அது என்ன மாதிரி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி. அந்த மாதிரி சான்ஸை பொறுத்து இருக்கு அவங்களோட சான்ஸை பொறுத்து இருக்கு அவங்க எடுக்கிற பிராக்டிகல். சில நேரம் அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிராக்டிகலும் வரலாம், தெரியாத பிராக்டிகலும் வரலாம். ஆனா என்ன மட்டும் ஒண்ணு சொல்ல வந்து தெளிவா, நீ பயந்துடக்கூடாது அந்த இடத்துல. விளங்குதா? நீ பயப்படக்கூடாது. நீ பயப்படாம இருந்தன் வையே, அழகா செஞ்சுட்டு வரலாம் பிராக்டிகலை. ஏன்னா நீ படிச்சுட்டு தான் போற. படிக்காம ஒரு விஷயத்த பிராக்டிகலுக்கு போக மாட்டியே, படிச்சுட்டு தான் போற. நீ அங்க ஏதாவது ஒண்ணு செய்யும் போது உனக்கு பிராக்டிகல்ல மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்தது பாத்தியா இருந்தா, அங்க பிராக்டிகலுக்கான மார்க்ஸ் போடுறவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி தான் அவங்க அங்க சூப்பர்வைசர்ஸ்க்கு போவாங்க. உங்களோட ஸ்கூல் டீச்சர் இல்ல, வெளியில ஏதோ ஒரு மாவட்டத்துல இருந்து அவங்களுக்கு இது போட்டிருப்பாங்க, டியூட்டி போட்டிருப்பாங்க. அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு மார்க்ஸ் போடுறதுக்கு வருவாங்க. சரியா? அவங்க கேள்வி கேட்பாங்க, அந்த இன்விஜிலேட்டர்ஸ் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா, இது ஏன் பண்ணீங்க, உதாரணத்துக்கு இப்ப அரும்புட்டு ஒன்று செய்ய போறீங்கன்னா அரும்புட்டு செய்யற நேரம் கத்தி எடுத்தீங்கன்னு நேரம் கேட்பாங்க. கத்திய வெட்டுறதுக்கு முத, கத்தியில வச்சு வெட்டுறதுக்கு முத எதுவும் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நீ சொல்லணும் எப்படி, சார் கத்திய நாங்க வெட்டுறதுக்கு முத கட்டையா அந்த கத்திய சுடு தண்ணியில போட்டு நாங்க கிருமி அடிச்சேன் சார் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எல்லாத்துக்கும் மார்க்ஸ் இருக்கு. நீ ப்ராக்டிகல் செஞ்சு முடிக்கிற ஃபைனல் ரிசல்ட்ஸுக்கு மார்க்ஸ் இல்ல, நீ செய்யற ப்ராசஸுக்கு மார்க்ஸ். எப்படி செய்யற, விளங்குதா? அதுக்கு நான் சொல்லுவேன், ஒவ்வொரு ப்ராக்டிகல்லையும் நான் சொல்லுவேன், இது இதுக்கு மார்க்ஸ் இருக்கு, ஸோ ஒழுங்கா படிச்சுட்டு போ. சரி, ஓகே. வேற ஏதாவது கேள்வி இருக்கா உங்களுக்கு? இப்ப நான் சொன்னதுக்குள்ள கேளுங்க, சரிதானே? சார் ஸ்பாட் எக்ஸாம் பேப்பர் எந்த மாதிரி சார் வரும், எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். நான் காட்டுறேன் எப்படி வரும். சரியா? ஒரு பேப்பர்லயா சார் 30 கொஸ்டின் வரும்? நான் காட்டுறேன் எப்படி இருக்கும். ஒரு பேப்பர்னாடா ஒரு A4 தாள் இல்ல, ஒரு 3 A3 தாள், ஒரு புக்லெட். ஒரு புக்லெட்னா உங்களுக்கு எப்படிடா சொல்றது, கூட இது இருக்கு தானே, நீங்க ஆன்சர் எழுதுற புக்லெட் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி புக்லெட்ல கேள்விகள் வரும். அவ்வளவுதான். நான் காட்டுறேன், நான் இப்படி வரும்னு காட்டுறேனே. சாதாரண ஒரு பேப்பர், அதுல கேள்விகள் இருக்கும், அதுல நம்பர்ஸ் வைஸ் இருக்கும் கேள்விகள். முதலாம் டேபிளுக்குரிய கேள்விகள் அப்படியே இருக்கும், அதுல நான் 1ஆம் நம்பர் போட்டு கேள்விகள் இருக்கும். நான் காட்டுறேன் அதெல்லாமே. அடுத்தது, சார் நான் 2003 பேட்ச், எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் கஷ்டம் சார், எனக்கு B2ல எலக்ட்ரானிக்ஸ் தான் சார் வந்த கஷ்டமா இருந்துச்சு. எஸ், அது எலக்ட்ரானிக்ஸ் கஷ்டம்னு நினைக்கிறது இல்ல, நீங்க அந்த இடத்துல எலக்ட்ரானிக்ஸுக்கு தான் மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் மத்ததை விட. அது நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. என்னன்னா எலக்ட்ரானிக்ஸ்ல உண்மையா சொல்றேன், நீங்க மத்ததை விட எலக்ட்ரானிக்ஸ்ல தான் மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க நீங்க கனெக்ஷன் மாற்றுறதுக்கே மார்க்ஸ் இருக்கு சும்மாவே. நீங்க தெரிவு செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் மார்க்ஸ் இருக்காங்க. நான் சொல்லி தரேன், நீங்க யோசிக்காதீங்களே. சரி சரி, இதுக்கு பிஎஸ்டி நோட்ஸ் எல்லாம் படிக்கணுமா? இல்லம்மா, பிஎஸ்டி நோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து படிக்க தேவையில்ல. பிராக்டிகல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குமா தியரியில. தியரியில சில சில பிராக்டிகல் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், எளிய சூரிய இனப்பெருக்கி கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு கேள்வியிலே வந்துச்சு எளிய சூரிய இனப்பெருக்கி, விளங்குதா? அந்த எளிய சூரிய இனப்பெருக்கில பாத்தீங்களா, எளிய சூரிய இனப்பெருக்கிய தயாரிச்சு காட்ட சொல்லுவாங்க. அப்ப தயாரிக்கும் போது நீ தண்டு துண்டங்களை என்ன மாதிரி வெட்டுற, அதுக்கு பாத்தீங்கன்னா தண்டு துண்டங்கள்ல வேர் தோன்றதுக்காக என்னத்தை தடவுற, அந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. விளங்குதா? அப்ப நீ தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இந்த மாதிரி ப்ராக்டிகல்ஸ் கேட்பாங்க. ப்ராக்டிகல்ஸ்னா ஒரு ப்ராக்டிகல்னா அது சம்பந்தமான இது இருக்கும், நோட்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கொள்ளணும். நீ அதை மட்டும் நார்மலா படிச்சு வச்சுக்கொள்ளணும். எனக்கு தெரிஞ்சு சிம்பிளா சொல்லவா, ப்ராக்டிகல் கைடோடையும் ஒழுங்கா படிச்சுட்டு போவேன், கிளியரா அதை படிச்சுட்டு போ. சரியா? தியரி வைஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வரும். அது எப்படி இருக்கும்னு கேட்டா ப்ராக்டிகலோட ரிலேட்டடா தான் இருக்கும் பெரும்பாலும். ப்ராக்டிகலோட ரிலேட்டடா இருக்கும். அதே மாதிரி நீ தியரியில வர படங்கள் இருக்கு தெரியுமா, இப்ப நான் அதை ஷேர் பண்ணுவேன், ஒரு ஒரு யூனிட்டுக்கான படங்கள் ஷேர் பண்ணுவேன். அந்த படங்களை கொஞ்சம் நார்மலா பார்த்துட்டு போ, ஏன்னா அந்த படங்களை வச்சுட்டு ஒரு கேள்வி வரும். ஓகேயா? நான் பாஸ்ட் கொஸ்டின்ஸ் காட்டுவேன், அப்போ உங்களுக்கு விளங்கும். பாஸ்டா, அதாவது போன முறை, அதுக்கு முறை, அதுக்கு இன்னும் முறை வந்த ப்ராக்டிகல்ஸ் ஸ்பாட் எல்லாமே நான் காட்டுவேன். ஸோ டோன்ட் வரி. ஓகே? அடுத்து சார், ஆல் டிஸ்ட்ரிக்டும் ஒரே மாதிரி தான் ப்ராக்டிகல் செலக்ட் பண்ணி தரோம். ஓ, எல்லா டிஸ்ட்ரிக்டும் 5 ப்ராக்டிகல் அதே தான். B1ல 5 ப்ராக்டிகல் வந்துச்சுன்னா அதுதான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அதுதான். அட்மிஷனோட நாம எதுவும் திங்ஸ் எடுத்துட்டு போக வேண்டி இருக்குமா? இல்ல. அட்மிஷனோட உங்களோட ஐடென்டி கார்டு கட்ட எடுத்துட்டு போக வேண்டி இருக்கும். அதே மாதிரி சிலவங்க சொல்லுவாங்க கிளவுஸ், ஏப்ரான்னா தெரியுதா, அந்த ஃபுட் ப்ராக்டிகல் செய்யும் போது அந்த எங்களோட உடம்புல தூசி இது படாம இருக்கிறதுக்காக, ஊத்தப்படாம இருக்கிறதுக்காக கட்டிக்கொள்ளும் ஏப்ரான், அதை எடுத்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் அவசியம் இல்லை உங்களுக்கு. சரிதானே? அதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிதானே? ஆனா இதுல வரும், அந்த ப்ராக்டிகல் ரிக்யர்மெண்ட்ஸ்ல வரும், அதெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி. பட் அதெல்லாம் அவசியம் இல்லை. ஸோ டோன்ட் வரி. ஸோ ப்ராக்டிக்கல் கைடை படிச்சா ஓகே தானே சார்? திருப்பி சொல்றேன், ப்ராக்டிக்கல் கைடை படிச்சா ஓகே. ஆனா தியரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வரும். திருப்பி சொல்றேன், நான் சொல்றது அழகா கேளுங்க. தியரி கொஸ்டின்லம்மா அந்த பாகங்கள் படங்கள் இருக்கு தெரியுமா, அதுல தொழில்கள் தியரி கொஸ்டின்ல இருந்து தான் வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா உனக்கு நான் சொல்றது? அதனாலதான் பிராக்டிகல்ன்றது பாத்தியா இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் கேப்ல வைக்கிறாங்க உனக்கு. ஏன்னா நீ மறந்துடக்கூடாது, அதை நான் தெளிவா சொல்றேன் உனக்கு. ஏன்னா தியரி வைஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வரும், நீ அதை பத்தி யோசிக்க கூடாது. தியரி வைஸ் கொஸ்டின்ஸ் என்ன வரப்போகுதுன்னா பாகங்கள், அதன் தொழில்கள், அதன் முக்கியத்துவங்கள், அதைத்தான் வரப்போகுது. பாகங்கள்ல நேம், விளங்குதா? அதோட தொழிற்பாடு என்ன, கோட்பாடு என்ன, அதுதான் வரப்போகுது. சோ அதை பத்தி யோசிக்காத. சரிதானே? ஓகே. அடுத்த சார், இப்ப ஸ்பாட் எக்ஸாம்ல A கொஸ்டினுக்கு 1 மினிட்ல செஞ்சு முடிச்சிட்டு B கொஸ்டினுக்கு 2 மினிட்
போதாத சுச்சுவேஷன்ல எக்ஸ்ட்ரா விட்ட ஒரு நிமிஷம் யூஸ் பண்ணிக்கலாமா? இல்லம்மா. நீ உனக்கு ஒரு டேபிள்ல 2 நிமிஷம் கொடுத்தாங்கன்னா நான் அதை தெளிவா சொல்றேன், அந்த போட்டோஸ் காட்டி சொல்றேன் உனக்கு. சரியா? ஸ்பாட்ல ஒரு ப்ராக்டிக்கல் எத்தனை கொஸ்டின் சார் வரும்? அது 3 கொஸ்டின் 4 கொஸ்டின்மா, அது ஸ்பாட்டை பொறுத்து இருக்கு. நான் காட்டுறேன். அடுத்து சார் இப்ப ஸ்பாட் எக்ஸாம் ஓகே. B2க்கு 5 ப்ராக்டிக்கலா? ஓ எஸ், 5 ப்ராக்டிக்கல் தெரிவு செய்வாங்கம்மா. அந்த 5க்குள்ள ஏதாவது ஒன்று தான் வரும். ஆனா ப்ராக்டிக்கலுக்கு வாரவங்களுக்குமா ஒரு இது வச்சிருப்பாங்க, அதாவது பிளான் வச்சிருப்பாங்க அவங்க. உதாரணத்துக்கு இந்த ப்ராக்டிக்கல் எங்களால அந்த B1 டெஸ்ட்ல ஒரு ப்ராக்டிக்கல் கொடுத்துருப்பாங்க அதை செய்ய சொல்லி. இந்த ப்ராக்டிக்கல் எங்களுக்கு செய்ய முடியாத சந்தர்ப்பத்துல ஓகே ஆல்டர்னேட்டிவா இந்த ப்ராக்டிக்கலை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வச்சிருப்பாங்க கெஸிங் ஒன்று. ஓகே சரி. அடுத்தது பிரைவேட்டா செஞ்சவங்களுக்கு அட்மிஷன் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தியரி அட்மிஷன் எப்படி வந்துச்சு? போஸ்ட்ல வந்துச்சா? அதே மாதிரி உங்களுக்கு போஸ்ட்ல தான் அட்மிஷன் வரும், உங்களோட வீட்டுக்கே வரும். ஓகேயா? சோ டோன்ட் வரி. ஓகே சார், நீங்க அப்ளை பண்ணலாம் தேவையில்ல ப்ராக்டிகலுக்கு, அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும் உங்களோட வீட்டுக்கு. சோ நீங்க எந்த அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸ் தான் வரும். உங்களுக்கு ஃபைனல் அட்மிஷன் எந்த அட்ரஸ்க்கு வந்துச்சோ அதே அட்மிஷன் அந்த நம்ம அட்ரஸ்க்கு தான் வரும். சோ டோன்ட் வரி. சரிதானே? சரி. அப்ப இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே சரி. இப்ப நான் சொல்ல போறத தெளிவா கவனிச்சுக்கோங்கம்மா. சரி, இது எல்லாமே உங்களுக்கு டவுட்ஸ் கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கும். சரிதானே? சரி ஓகே. இப்ப பாத்தீங்களா இருந்துச்சுன்னா சரி ஓகே. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் பிராக்டிகல்ல எதிர்பார்க்கிற பொது திறன்கள். இது சும்மா நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். அந்தந்த செயல்முறை செயற்பாட்டை நடாத்தும் போது குறித்த செயல்முறை செயற்பாட்டில் எதிர்பார்க்கப்படும் பாடத்திறன்களுக்கு மேலதிகமாக பின்வரும் திறன்களை விருத்தி செய்வது முக்கியமானது. முதலாவது, குறித்த நேரத்திலேயே செயல்முறை செயற்பாட்டை ஆரம்பித்து உரிய நேர வரையறையினுள் அதனை செய்து முடித்தல் வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு டைமிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க தெரியுமா? அந்த டைமிங்குள்ள நீ செஞ்சு முடிச்சிடணும். இரண்டாவது, உபகரணங்களை சரியாக கையாளலும் உரிய வாசிப்புகளை சரியாக பெறுதலும். அவங்க கொடுக்கிற உபகரணங்களை சரியா நீ பயன்படுத்தணும். அதுல இருந்து சரியா ரீடிங் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்துல ரீடிங் எடுக்கணும். மூணாவது, செயல்முறை செயற்பாட்டை நடத்தி முடித்த பிறகு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நிறைய பிள்ளைங்க அப்படியே வச்சுட்டு வந்துருவாங்க. சரியா? அந்த இடத்த கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போகணும். ஓகே, அதுக்குன்னு சொல்லி நீங்க விம் சோப் போட்டு கழுவ சொல்லல. நீ எடுத்த சாமான ஒழுங்கா அந்தந்த இடத்துல வச்சுட்டு டேபிளை கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போனா சரி. சிலவங்க சொல்லுவாங்க, அங்க இன்விஜிலேட்டர் சொல்லுவாங்க, இல்லம்மா அதை வச்சுட்டு போங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரிதானே? அப்ப நீ அந்த இடத்துல நீங்க நார்மலா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கு நீ விம் சோப்பை போட்டு கிளீன் பண்ணலாம் அவசியம் இல்லை. சும்மா அந்த இடத்த அழகா கிளீன் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சோ அந்த பொருட்களை ஒழுங்கா சுத்திகரிச்சு நீ பயன்படுத்தின பொருளை ஒழுங்கா கழுவி அந்த இடத்துல வச்சுட்டு வர வேண்டியதுதான். இங்க பாரு, செயல்முறை செயற்பாடு நடத்திய இடத்தை சுத்திகரித்தல், இதுக்கு மார்க்ஸ் இருக்கு. ஓகேயா? சில சில ப்ராக்டிகலுக்கு இதுக்கும் மார்க்ஸ் இருக்கு. ஓகேயா? ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க. சரிதானே? ஓகே ஓகே சரி ஓகே. சோ அப்ப இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப இந்தந்த விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கோங்கம்மா. இதுதான் பேசிக்கான திங்ஸ். நீங்க திங்ஸ்னா பேசிக்கான ஒரு ரிக்யர்மெண்ட். அதாவது நீங்க போற நேரம் இந்த விஷயங்களை ஒழுங்கா செஞ்சு நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்களா இருந்தா, நீங்க உங்களோட டைம்ல இல்லாம எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும் தெரியுமா? அதாவது உங்களோட ப்ராக்டிக்கல் டைம் முடிஞ்சோன்னு நீங்க அந்த டைம் முடியறதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்னா ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உங்களோட இதை சுத்திகரிச்சுட்டு போகலாம். ஓகேயா? அதுக்கு நீங்க பயப்பட தேவையில்ல. ஓகே, பொறுமையா உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கலை முடிக்கல. நீங்க அதுக்குன்னு சுத்திகரிச்சுக்கிட்டே போகாதீங்க, அதுக்கு டைம் செலவழிச்சுட்டு போகாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ராக்டிக்கலை பீஸ்ஃபுல்லா முடிங்க. டைமுக்குள்ள முடிச்ச பிறகு எக்ஸ்ட்ரா 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா ஒழுங்கா அதை அடுக்கி வச்சுட்டு போங்க. அவ்வளவுதான். இதுதான் விஷயம். சரி, என்ன டவுட்டுமா உங்களுக்கு? சொல்லுங்க சொல்லுங்கம்மா. யாரோ டவுட்னு கேட்க வந்தீங்க, சொல்லுங்க. சார் கிளீன் பண்ணதுக்கு வந்து அவங்க வேறதான் டைம் தருவாங்களா? இல்லம்மா, கிளீன் பண்றதுக்கு இல்லம்மா. கிளீன் பண்றேன்னாமா அங்க என்னம்மா ஒரு ஹவர் படுத்து கிளீனா பண்ண போறோம்? இல்ல. அங்க கிளீன் பண்றதுக்குலாம் பெரிய ஒரு விஷயமே இருக்காது. விளங்குதா? நீங்க என்ன செய்யணும், உங்களோட டேபிளை மட்டுமா நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா சரி. அவ்வளவுதான். விளங்குதா? அவங்க டிஷ்யூ பேப்பர் எதுவும் இருந்து கொடுத்தாங்களா இருந்தா அதை எடுத்து அதை நீங்க ஒருவேளை கொட்டி இருந்துச்சுன்னா அதை வேணா கிளீன் பண்ணிட்டு போங்க. அதுக்கு ரொம்ப முக்கியம் என்னது, கிளீன் பண்றதுலயே நம்ம ஐயோ எப்படி சொல்றது, கிளீன் பண்றதுக்கு மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லி கிளீன் பண்றதை மட்டும் கத்துக்கிட்டு போக கூடாது. விளங்குதா? சோ அந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது என்னதுன்னு கேட்டா, உங்களோட ப்ராக்டிக்கல் ஒழுங்கா பீஸ்ஃபுல்லா முடிங்க. முடிச்ச பிறகு அந்த இருக்கிற டைமுக்குள்ள சாமான கழுவ வேண்டிய சாமான கேளுங்க, அந்த இன்விஜிலேட்டர் சார் இதை கழுவ தரவா அப்படின்னு சொல்லி கேட்டு கழுவி கொடுத்துட்டு வைங்க, வச்சுட்டு கிளீனா வச்சுட்டு போனீங்கன்னா சரி. அவ்வளவுதான். சரி ஓகே சரி ஓகே. அப்ப ஸ்பாட் எக்ஸாமை வச்சு உங்களுக்கு கிளியரான ஒரு நாலேஜ் ஒன்று கிடைச்சிருக்கும். சரிதானே? ஸ்பாட் B1 B2. சரி. சோ இது அழகா கிளியரா கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸ்பாட் எக்ஸாமுக்கு பாருங்க. செயல்முறை சோதனையின் கட்டமைப்பு பரீட்சை A B ஆகிய 2 பகுதிகளை கொண்டது.
பகுதி ஏ என்பது ஸ்பாட் டெஸ்ட். அது 1 மணித்தியாலம் வழங்கப்படும். 30 வினாக்களை கொண்ட நிலைய சோதனையாக நடத்தப்படும். நிலைய சோதனைன்னு சொல்லுவாங்க. ஸ்பாட் டெஸ்ட்டுக்கு பேர் என்ன? நிலைய சோதனை. அதுக்கு ஒரு வினாவுக்கு 2 நிமிடம் வழங்கப்படும். அப்படின்னா என்ன? நீ ஒரு மேசையில நீ இருக்க போறது 2 நிமிஷம். அதுக்கு பிறகு அடுத்த மேசத்துக்கு மேசைக்கு நீ மாறி மாறி போயிட்டு இருப்ப. உதாரணத்துக்கு நான் சொல்லி காட்டுவேன், அதெல்லாம் யோசிக்காது, டோன்ட் வரி. அதுல பாரு, ஒரு வினாவுக்கு 10 புள்ளி. பாரு, மொத்தம் 30 வினா, ஒரு வினாவுக்கு 10 புள்ளி. அப்ப மொத்தம் எத்தனை புள்ளி? 300 புள்ளி. அடுத்தது பகுதி பி. பகுதி பின்றது என்னது? பகுதிக்கு 1 மணித்தியாலம் வழங்கப்படும். இது 1 மணித்தியாலம் சொல்றது எது தெரியுமா? 2 பகுதிகளை, B1க்கு அரவர், B2க்கு அரவர், B1க்கு அரவர், B2க்கு அரவர். மைக்க கொஞ்சம் தயவு செஞ்சு மூடிக்கொள்ளுங்க, ஓகே? இல்லைன்னா நான் அப்படியே ஆன் பண்ணாம முடியாமே வச்சிருவேன், தயவு செஞ்சு. ஜூம்ல ரொம்ப முக்கியம் மைக், ஓகே? சரி. அடுத்தது B1 B2 டெஸ்ட்டுக்குமா B1க்கு அரவர் தருவாங்க, B2க்கு அரவர். இதுல 1 மணித்தியாலம் கொடுத்தது 2ஐயும் சேர்த்து தான். ஆனா B1 ஒரு நாள் தனியா நடக்கும், B2 ஒரு நாள் தனியா நடக்கும். ஸோ டோன்ட் வரி, ஓகே? இந்த முறை எப்படி வருதுன்னு தெரியல, ஸோ பார்த்துட்டு நான் சொல்றேன். சோ இங்கு தரப்பட்ட B1 பகுதியிலிருந்து ஒரு செயற்பாட்டையும் B2 பகுதியிலிருந்து ஒரு செயற்பாட்டையும் உள்ளடக்கி 2 செயற்பாடுகளை பரீட்சார்த்திகள் மேற்கொண்டு கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளித்தல் வேண்டும். எஸ் சார், ஸ்பாட்ல நாங்க விடை எழுதுறோம் தானே சார். B1 B2ல நாங்க செய்முறை செய்ய போறோம் சார். ஏதாவது கேள்வி கேட்பாங்களா? ஆமா, கேள்வி கேட்பாங்க. ஒரு 2-3 கேள்வி கேட்பாங்க உங்ககிட்ட, அவ்வளவுதான். அது அவங்க கேட்கறதுக்கு நீ பதில சொன்னீங்கன்னா போதும். அடுத்தது என்னதுன்னா, சில கொஸ்டின்ஸ் உனக்கு என்ன செய்யணும், அங்க செஞ்சு காட்ட வேண்டி இருக்கும். அவங்க ஒரு பேப்பர் தருவோம், அந்த பேப்பர்ல நீ எழுதி காட்ட வேண்டி இருக்கும். அது சில பிராக்டிகலுக்கு மட்டும்தான். சில பிராக்டிகலுக்கு நீ எழுதி காட்ட வேண்டி இருக்கும். சில பிராக்டிகலுக்கு, உதாரணத்துக்கு இப்ப எலக்ட்ரானிக்ஸ் வச்சாங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ்ல தடை, மின்னோட்டம், மின்னழுத்த வேறுபாடு கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, அதை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி காட்ட வேண்டி இருக்கும். என்னைக்கும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் நீங்க ஒரு சர்க்கிட் செஞ்ச பிறகு, சரியா, செஞ்சிட்டோன்னு உடனே கழட்டக்கூடாது. நீங்க செஞ்சு அந்த இன்விஜிலேட்டர் கிட்ட காட்டிட்டு, சரியா, இன்விஜிலேட்டர் கிட்ட காட்டிட்டு அவங்க சொன்னா மட்டும்தான் நீ அதை எல்லாத்தையும் கலட்டி வைக்கணும். தவிர மற்றபடி எலக்ட்ரானிக்ஸ் சாமான் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீ ஒரு பிரெட் போர்ட் கனெக்ஷனோ இல்லாட்டி வயர் கனெக்ஷன் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா, அவங்க கிட்ட ஃபுல்லா காட்டி அவங்க எல்லா விஷயம் முடிஞ்சு, ஓகே தம்பி அதை இதாக்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகுதான் எல்லாத்தையும் கலட்டி வைக்கணும். இதுக்கு ஒரு கேர்ளுக்கு நடந்துச்சு. எலக்ட்ரானிக்ஸ் ப்ராக்டிகலுக்கு போயிட்டு அந்த புள்ள எல்லாத்தையும் செஞ்சுட்டு, செஞ்சுட்டேன், ஓகே, லைட் பத்திருச்சு, ஓகே, அது பாட்டு காட்டி வச்சிருச்சு. இன்விஜிலேட்டர் வந்து மார்க்ஸை போடல. எங்கம்மா வந்து பண்ணோட, சார் செஞ்சுட்டேன் சார், லைட் பத்திட்டு. சரி, ஓகே, போச்சு மொத்த புள்ளி. சோ அதனால சும்மா அவசரப்படாம, சரியா, முந்திரி கொட்டத்தனமா அவசரப்படாம பொறுமையா அங்க என்ன வேலைக்காக போனோமோ அந்த வேலைகளை முடிச்சுட்டு, அந்த இன்விஜிலேட்டர் உங்களுக்குன்னு இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட கேளுங்க, சார் ஓகேயா சார், ஃபுல்லா ஓகேயா அப்படின்னு கேட்டுட்டு வெளியில வாங்க. எல்லா இன்விஜிலேட்டர்ஸும் நல்ல ஆக்களா இருக்க மாட்டாங்க, சில சிடுமூஞ்சிகளும் வரும், விளங்குதா? சோ அதுல அவங்க பாத்தீங்களா இருந்துச்சுன்னா சொல்றதுக்கு வழி இல்லை, அவங்கள பத்தி சொல்றதுக்கு வழி இல்லை. சில நல்ல இவங்களும் இருப்பாங்க, நல்ல இன்விஜிலேட்டர்ஸ் வருவாங்க. அது ஓகேம்மா, அது அப்படி செய்யக்கூடாது, நீங்க இப்படி செஞ்சிருக்கணும், சரி ஓகே நான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அது சில உங்களுக்கு வர்ற இன்விஜிலேட்டரை பொறுத்து இருக்கு. போன முறையும் அது நம்மளோட விஸ்புல்லா சென்டர்ல ஏதோ சம்திங், ஏதோ ஒரு ஸ்கூல்ஸ்ல வந்த ஆக்கள் தான், எனக்கு தெரியாது அது ஸ்கூல் பேர், எனக்கு தெரியாது, சொல்லவும் கூடாது. ஸோ அந்த மாதிரி அதில் இன்விஜிலேட்டர்ஸ் வந்த ஆக்கள் கொஞ்சம் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா என்னது, என்ன, ஒரு நல்ல ஆக்கள், கொஞ்சம் பேர் நல்ல ஆக்களா இருந்தாலும் சிலவங்க பாத்தீங்களா இருந்தா சிடுமூஞ்சி அப்படி வந்தாங்களாம். சரி விடுங்க, அதை விட்டுருங்களேன். இப்ப நம்மட வேலைகளை நம்ம பார்த்துட்டு போவோம், அவங்கள யோசிக்க தேவையில்லை, சரிதானே? ஓகே, இப்போ உனக்கு மார்க் ஸ்ட்ரக்சர்ல இருந்து என்ன எப்படி நடக்கும்ல எல்லாம் சரிதானே? சரி, ஓகே, இதுதான் புள்ளி, ஃபுல்லாவே புள்ளி கொடுத்துருக்கேன், சரிதானே? அவங்களுக்கு தெளிவா விளங்கும், சரிதானே? இது 2 மணித்தியாலம் சொன்னது ஃபுல்லா பிராக்டிக்கல், அதாவது பிராக்டிக்கல் ஸ்பாட்டுக்கு 1 மணித்தியாலம், B1க்கு அரவர், B2க்கு அரவர். ஆகவே உனக்கு தெரியும் மொத்தமா 2 மணித்தியாலம், சரிதானே? அதை போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. அவரும் சார் 2 மணித்தியாலம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னைய மாட்டக்கூடாது. நான் அழகா தெளிவா தான் சொல்றேன் உனக்கு, எல்லா விஷயத்தையும் உனக்கு தெளிவா சொல்றேன். எனக்கு விளங்கல், நான் சொல்றது உனக்கு விளங்கலைன்னா உனக்கு தமிழ் விளங்கலைன்னு அர்த்தம். அப்ப ஓகே, அப்ப நீ இங்கிலீஷ் மீடியம் தான் போயிட்டு படிக்கணும், விளங்குதா? நான் சொல்ற தமிழ் விளங்கலைன்னு அர்த்தம் உனக்கு. ஏன்னா நான் ஒரு விஷயத்த 1க்கு 2 3 முறை சொல்றேன் நான், சரிதானே? சரி, இது உங்களுக்கான முக்கியமான விஷயம். இது நான் சொல்றது உங்களுக்கு. தங்களது இறுதி பெறுபேற்றின் 30 புள்ளிகள் செய்முறை பரீட்சையின் மூலமாக தீர்மானிக்கப்படும். ஆகவே கவனமாக செய்முறை பரீட்சையை எவ்வித அச்சமும் இல்லாமல் முகம் கொடுங்கள். எழுத்து பரீட்சையில் தவறுவிட்டதை யோசிக்காமல் செய்முறை பரீட்சையின் மூலமாக உங்கள் பெறுபேற்றை உயர்த்த முடியும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது நான் சொல்றது, ஓகேயா? சரி, உங்களுக்கு ஓகே. சரி, இப்ப நாங்க ஸ்பாட் டெஸ்ட்டுக்கு வருவோம், சரியா? இப்ப நம்ம ஸ்பாட் டெஸ்ட்டுக்கு வருவோமா? ஓகே,
சரி கவனி. ஸ்பாட் டெஸ்ட். ஸ்பாட் டெஸ்ட் இல்லாம உனக்கு 30 மேசை இருக்கும். இங்க பாருல 1 2 3 4 அப்படி இப்படி 5 மாதிரி இங்க பாரு 30 மேசை இருக்கும். ஒரு ரூம்ல 30 மேசை முழுமையா அடுக்கி வச்சிருப்பாங்க. அது 30 மேசை உனக்கு தெரியுதா? டெக்னாலஜி லேப் இருக்கு தெரியுமா? டெக்னாலஜி லேப் இருக்கு தான், டெக்னாலஜி ஃபேக்கல்டி லேப். அந்த லேப்ல உள்ள மேசையை தான் வச்சிருப்பாங்க. அதுல தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எப்படி இருக்கும் அதையும் காட்டுறேன் உனக்கு. நான் போன முறை ஸ்கூல்ல ப்ராக்டிகல் செய்யும் போது அரேஞ்ச் பண்ண ப்ராக்டிகலையும் காட்டுறேன். ஃபைனல் ப்ராக்டிகல் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றதும் காட்டுறேன். ஸோ டோன்ட் வரி. சரி, இப்ப நீ ஒரு ஸ்பாட் எக்ஸாமுக்கு போறேன்னு வச்சுக்கோ. ஒரே டைம்ல ஒரு 30 மாணவர்களை உள்ளுக்கு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. சரி, இப்ப இதுதான் நீ, இந்த மாணவி நீ தான். சரியா? சோ இந்த கேர்ளுக்கு ஒரு பேரை வைப்போம். சரிதானே? இந்த கேர்ளுக்கு ஒரு பேரு, இந்த பேரு எனக்கு தெரியல. சோ இந்த பேரை ஏ என்ற ஒரு கேர்ள்னு வச்சுக்கணும். இந்த ஏ என்ற கேர்ள் என்ன செய்யறாங்கன்னா எதுக்குள்ள என்டர் ஆகுறாங்க? ஸ்பாட் ரூமுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆகுறோட அவங்களை அப்படியே வரிசையா அப்படியே நிக்க வைக்கும் போது அந்த கேர்ளுக்கு முதலாவதாவே கிடைக்குது எத்தனையா நம்பர்? 5ஆம் நம்பர் டேபிள்ல தான் அவங்க இருக்கிறாங்க. ஓகேயா? 5ஆம் நம்பர் டேபிள்ல அவங்க இருக்கிறாங்க. ஓகேயா? சரி, ஓகே. உதாரணத்துக்கு 2 பேரை நான் சொல்றேன், 2 பேரை வச்சு சொல்றேன். அப்ப உங்களுக்கு கிளியரா விளங்கும். சரிதானே? சரி, இப்போ முதலாவது ஞாபகம் வச்சுக்கோ. சரி, இப்போ ஏ என்ற கேர்ள் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க 5ஆம் நம்பர் டேபிள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னொரு பி என்ற பாய் ஒருத்தன் வச்சுக்கோ, அவனுக்கு கேட்டிருக்கு, அவனுக்கு 30ஆம் நம்பர் டேபிள் கிடைச்சிருக்கு. சரி, இது எப்படி சார் நாங்க தீர்மானிக்கிறது? எங்களுக்கு ஃபர்ஸ்ட் 5 அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதாவது உடைய லைனா உள்ளுக்கு எடுப்பாங்க. உள்ளுக்கு எடுக்கும் போது சொல்லுவாங்க அவங்க, நீங்க அந்த அந்த மேசையில போங்கம்மா, நீங்க அந்த மேசையில போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லைனா எடுப்பாங்க. உதாரணத்துக்கு உள்ளுக்கு மொத்தமாக 30 பேர் வரும்போது முதல் 5 பேரும் இந்த லைன்ல நிப்பாங்க. எப்படி? முதலாவது வந்தால் முதலாவது டேபிள்ல மைக் கொஞ்சம் தயவு செஞ்சு மியூட் பண்ணிக்கோங்க. முதலாவது வந்தால் பாத்தீங்கன்னா முதலாவது டேபிள், அதுக்கப்புறம் 2வது 3வது 4வது அந்த மாதிரி அப்படி 30 பேரும் 30 டேபிள்ல இருப்பாங்க. சரிதானே? ஓகே. இப்ப நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னதுன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன் கவனிங்க. இப்ப இந்த ஏன்ற கேர்ளுக்கு முதலாவது அவங்க உள்ளுக்கு என்டர் ஆகணும், அந்த ரூமுக்குள்ள என்டர் ஆகணும்னா அவங்க எத்தனை நம்பர்? 5ஆம் நம்பர் டேபிள்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெல் ஒன்று ரிங் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ப்ராக்டிகல் ஸ்டார்ட் பண்றதுக்கு. அதாவது நீங்க அந்த 5ஆம் நம்பர் டேபிள்ல பெல், நீங்க 5ஆம் நம்பர் டேபிளுக்கு அந்த கேர்ள் போயிடுச்சுன்னு வையே, போய் நின்றுட்டு இப்ப எல்லாம் எல்லாரும் 30 டேபிள் எல்லாரும் 30 பேர் நின்றோன்னு ஒரு பெல் ஒன்று ரிங் பண்ணுவாங்க, டிங்னு. ஓகேயா? அந்த பெல் ரிங் பண்ணோன்னே நீங்க என்ன செய்யணும்? உங்களோட ப்ராக்டிக்கல் நீங்க அந்த ஸ்பாட் பேப்பர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு போகும்போது. ஓகேயா? ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே கேள்விதான், விளங்குதா? சோ ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த பேப்பரை எடுத்துட்டு நீங்க என்ன செய்யணும்? 5ஆம் நம்பர் கேள்ல உதாரணத்துக்கு அந்த ஏ என்ற கேர்ள் பாத்தீங்களா இருந்தா 5ஆம் நம்பர் டேபிள்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெல் ரிங் பண்ணோன்னு அந்த அந்த புள்ள என்ன செய்யணும்? சாமான எல்லாம் பார்த்துட்டு ஓகே, இந்த டைம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை என்ன செய்யணும்? அந்த கேள்வி, அதாவது அந்த பேப்பர் ஒண்ணு கொடுத்துருக்காங்க தெரியுமா? அந்த பேப்பர்ல அந்த கேர்ள் 5ஆம் நம்பர் டேபிளுக்கு போனோடனே அந்த பிள்ளை என்ன செஞ்சிடும்? உடனடியா அந்த பேப்பர்ல 5ஆம் நம்பர் கேள்வியை எடுத்துடணும். 5ஆம் நம்பர் கேள்வி எடுத்துடணும். ஏன்னா அந்த பிள்ளை 5ஆம் நம்பர் டேபிள்ல இருக்கும்போது 5ஆம் நம்பர் டேபிள்ல என்ன உபகரணம் வச்சிருக்காங்களோ அது சம்பந்தமான கேள்வி தான் எங்க கேட்டிருப்பாங்க? அந்த அவனுக்கு கொடுத்தாங்க ஸ்பாட் பேப்பர். அந்த ஸ்பாட் பேப்பர்ல 5ஆம் நம்பர் கேள்வியில கேட்டிருப்பாங்க. புரியுதா? இதே இந்த பி என்ற மாணவன் பாத்தீங்களா, 30ஆம் டேபிள் இருக்கானா, அவன் எதை எடுக்கணும்? அந்த பேப்பர்ல உடனே 30ஆம் நம்பர் கேள்வி எடுக்கணும். நீ 5ஆம் நம்பர் டேபிளுக்கு போயிட்டு 1ஆம் நம்பர் கேள்வியை பார்த்துட்டு என்னடா என் டேபிள்ல உள்ளதுக்கும் கேள்விக்கு சம்மந்தமே இல்லைன்னு யோசிக்க கூடாது. நீ 5ஆம் நம்பர் டேபிள்ல இருக்கனா உன் பேப்பர்ல டக்குனு என்ன செய்யணும்? 5ஆம் நம்பர் கேள்வி எடுத்துடணும். 5ஆம் நம்பர் பகுதி கேள்வி எடுத்துடணும். சரியா? இது கூட தெரியாம நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப அந்த பொருட்கள் எல்லாமே இருக்குதானே, அந்த பொருட்களை பார்த்துட்டு, சரி அந்த பொருட்களை பார்த்துட்டு உனக்கு உதாரணத்துக்கு சொல்றேனே, உதாரணத்துக்கு நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோ. நீ அந்த கேர்ளை யோசிக்கிறேன் சொல்றேன். அந்த கேர்ள் 5ஆம் நம்பர் டேபிள் இருக்கு. இப்ப அந்த கேர்ளுக்கு பெல் அடிச்சோடனே அதை என்ன செய்யுது? எழுத ஸ்டார்ட் ஆகுது. எழுத ஸ்டார்ட் ஆகி அந்த புள்ள ஒரு நிமிஷத்துல அந்த கேள்விகளை எழுதி முடிச்சோன்னு, சரியா? அந்த புள்ள என்ன செய்யறது? அடுத்த வந்த டேபிள பாக்குறது. சரியா? அப்படியெல்லாம் பார்த்து பிரயோஜனம் இல்லை. டைம் இருந்தா சுத்தி பாருங்க, அதுக்குன்னு பின்னுக்கெல்லாம் திரும்பி பார்க்காதீங்க. உன் டேபிள்னா உன் டேபிள் உள்ளதை மட்டும் நீ பாரு. சரிதானே? அப்ப அந்த 2 நிமிஷம் தருவாங்க. சரியா? அப்ப அந்த கேர்ளுக்கு எழுதுறதுக்கு, கேர்ள் மட்டும் இல்ல, எழுதுறதுக்கு 2 நிமிஷம் தருவாங்க. அந்த 2 நிமிஷத்துல அந்த கேர்ளுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே பெல் ரிங் பண்ணோட எழுத ஸ்டார்ட் ஆகுவீங்க. திருப்பி இன்னொரு பெல் அடிப்பாங்க. 2 நிமிஷத்துல இன்னொரு பெல் அடிச்சோட உடனடியா என்ன செஞ்சிருக்கணும்னா, இந்த கேர்ள் 5ஆம் நம்பர்ல இருந்து எத்தனாம் நம்பர் டேபிளுக்கு போகணும்? 6ஆம் நம்பர் டேபிளுக்கு போகணும். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், 30ஆம் நம்பர் டேபிள்ல உள்ள ஆள் எதுக்கு போவாரு?
முதலாம் நம்பர். முதலாம் நம்பருக்கு போகுது. முதலாம் நம்பர். எஸ். இப்ப 4ஆம் நம்பர் டேபிள்ல முத இருந்தால் அப்புறம் பெல் அடிச்ச பிறகு 2 நிமிஷத்துக்கு பிறகு எங்க போவாரு? 5ஆம் நம்பர். 5ஆம் 5ஆம் நம்பருக்கு. இதெல்லாம் தெரியும் தானேம்மா உனக்கு? விளங்குதா? இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை தானே? இதெல்லாம் தெரியும், தெரியாமையா இருக்க? ஓகே. அப்போ உனக்கு பேசிக் திங் எல்லாம் தெரியும். இதுதான் விஷயம். சரிதானே? ஓகே. இந்த மாதிரி ரொட்டேஷன்ல போவீங்க. விளங்குதா? உதாரணத்துக்கு சொல்ற இந்த 5ஆம் நம்பர்ல உள்ள, அதாவது இந்த கேர்ள் ஏன்ற கேர்ள் பாத்தீங்கன்னா அப்படியே 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா 6ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 8ஆம் நம்பர், 9ஆம் நம்பர், 10, 11 அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் போவாங்க. இந்த 5ஆம் நம்பர் டேபிள் உள்ள கேர்ள் இருக்கு தெரியுமா? இது 30 டேபிளையும் அட்டன் பண்ணிருக்குன்றதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த கேர்ள்? அது என்ன செய்யும்னா 5ஆம் நம்பர்ல ஆரம்பிச்சா அது அப்படியே வந்து எண்ணத்துல முடியும். திருப்பியுமே 4ஆம் நம்பர் டேபிள்ல வந்து முடியும். 5ஆம் நம்பர் டேபிள் தான். எஸ், 5ஆம் நம்பர் டேபிள் தான் அந்த புள்ள செஞ்சிருச்சு. விளங்குதா? சில ஸ்பாட்ல என்ன செய்வாங்கன்னா அந்த புள்ள இன்னொரு பெல் அடிச்சோன்னா திருப்பி அந்த புள்ள என்ன செஞ்சிடும்? அதே இடத்துக்கு வந்துடும். இப்ப 5ஆம் நம்பர் இதுன்னா அதே இடத்துக்கு வந்துடும் அந்த புள்ள. புரியுதா நான் சொல்றேன்? கடைசி 2 நிமிஷம் பெல் அடிச்சோன்னே அந்த புள்ள என்ன செஞ்சிடும்? கடைசி அதே டேபிளுக்கு வந்துடும். அப்போ உனக்கு புரிஞ்சு கொள்ளலாம், நீ ஆரம்பிச்ச டேபிள் 5ஆம் நம்பர், திருப்பி வந்து கடைசியா நிக்கிறதும் 5ஆம் நம்பர் டேபிள்னா நீ எல்லா ப்ராக்டிகலையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன்னு அர்த்தம். நீ பேப்பரை திருப்பி பார்த்தாவே உனக்கு தெரியும் எந்த கேள்வி நான் செஞ்சிருக்கேன் செய்யலைன்னு. சரி, இதுல உனக்கு என்ன டவுட் இருக்கு? அதுல சைன் டேபிள்னு ஒண்ணு இருக்கும். சரியா? இந்த சைன் டேபிள்ல உனக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் ஒன்று தருவாங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னா படுத்து தூங்குறதுக்கு இல்ல. ஓகே, அதுவும் 2 நிமிஷம் டைம் தருவாங்க சைன் டேபிளுக்கு. இது என்னதுன்னு கேட்டீங்கன்னா நீ சைன் பண்றதுக்கு. விளங்குதா? எதுக்கு? சைன் பண்றதுக்கு. சரியா? அது அழகா அங்கேயே அம்புக்குறியெல்லாம் காட்டி போட்டிருப்பாங்கம்மா. ஸோ தெளிவா போட்டிருப்பாங்க, அங்க போய் பதற தேவையில்லை. அவங்களே அம்புக்குறியெல்லாம் காட்டி அழகா போட்டிருப்பாங்க, நீங்க தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த சைன் டேபிள் 30ஆம் நம்பருக்கு அப்புறம் இருந்துச்சுன்னா சில நேரம் இடையிலே வச்சிருப்பாங்க இந்த சைன் டேபிள். விளங்குதா? அவங்க அரேஞ்ச் பண்றவங்களை பொறுத்து இருக்கு. சில டேபிள் இப்ப 30ஆம் நம்பருக்கு அடுத்ததா இந்த சைன் டேபிள் இருந்துச்சுன்னா 30ஆம் நம்பர்ல உள்ளவங்க அடுத்ததா எதுக்கு வருவாங்கன்னா சைன் டேபிளுக்கு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். சரிதானே? அவங்களே அம்புக்குறி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ டோன்ட் வரி, நீ அடுத்தடுத்த நம்பருக்கு போனீங்கன்னா சரி. சரியா? ஓகே. இதுல என்ன டவுட் இருக்கு? நீ கொஞ்சம் யோசிப்பிய குருட்டுத்தனமா. சொல்லு, என்ன டவுட் இருக்கு சொல்லு. ஒருவேளை அந்த கேர்ள் 2 நிமிஷம் முடிஞ்சதும் அடுத்த டேபிளுக்கு போக இன்விஜிலேட்டர் கிட்ட சொல்லலாமா? 2 நிமிஷம் முடிஞ்சோன்னா அவங்க பெல் அடிப்பாங்க. பெல் அடிச்சோன்னா அந்த புள்ள டக்குன்னு போயிடணும். நீங்க அதே டேபிள் இருந்துட்டு இருக்க கூடாது. சரி சரி, ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷம் அப்பெல்லாம் இருந்துட்டு இருக்க கூடாது. ஏன்னா பின்னுக்கு வருவாங்க மக்கள். ஓகேயா? உதாரணத்துக்கு சொல்றேனே, அந்த 5ஆம் நம்பர் டேபிள் ஒரு கேர்ள் இருக்குன்னு வையே, அந்த கேர்ளுக்கு 2 நிமிஷம் டைமுக்கு முடிஞ்சோடனே அந்த கேர்ளுக்கு மட்டும் இல்ல, பொதுவா எல்லாருக்கும் 2 நிமிஷம் தான். பொதுவா அந்த பெல் அடிச்ச உடனே 5ஆம் நம்பர் டேபிள் உள்ளவங்க டக்குன்னு 6ஆம் நம்பர் டேபிளுக்கு போயிடணும். அவங்க அதுல இருந்துகிட்டே எழுதக்கூடாது. அது அப்படி இருந்தீங்கன்னா, அப்படி இருக்கும் போது என்ன பிரச்சனை இருக்கும்? உங்களுக்கு 6ஆம் நம்பர் டேபிள் உள்ள கேள்வியை அட்டன் பண்றதுக்கு டைம் பெருசா போயிட்டு இருக்கும். இங்கிட்டு 4ஆம் நம்பர் டேபிள் உள்ளவங்க பாத்தீங்கன்னா 5ஆம் நம்பர் டேபிள்ல வரணுமேம்மா. அவங்களோட டைமையும் சேர்த்து தான் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. சோ பெல் அடிச்சோடனே நீங்க அங்கேயே இருக்கக்கூடாது, அடுத்தடுத்த மேசைக்கு போய்கிட்டு இருக்கணும். இருந்தா அவங்க கிட்ட கோவம் தான் வாங்குவீங்க, நல்லா ஏச்சு தான் கொடுப்பாங்க அவங்க. சரியா? சோ அதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்ல. போனீங்களா, முதலாம் நம்பர் டேபிள்ல உதாரணத்துக்கு நீங்க இருக்கீங்களா, 2 நிமிஷத்துல பெல் அடிப்பாங்க. பெல் அடிச்சோன்னு 2ஆம் நிமிஷத்துக்கு 2ஆம் டேபிளுக்கு போ. 2 நிமிஷத்துல திருப்பி ஒரு பெல் அடிப்பாங்க, 3ஆம் டேபிளுக்கு போ. அந்த மாதிரி 30 டேபிளையும் நீ அட்டன் பண்ணி வந்தா சரி. சார், ஒரு கேள்வி செய்யாம லாஸ்டா டைம் இருந்து திருப்பி அங்க போய் கேள்வியை பார்த்து ஆன்சர் எழுதலாமா? அப்பெல்லாம் எழுத இயலாது. அந்த குறிப்பிட்ட டேபிள்ல உனக்கு கொடுத்துருக்க டைம்ல தான் செய்யணும். இந்த ரெஸ்ட் டைம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? ரெஸ்ட் டைம்னு இருக்கு, 2 நிமிஷம் சைன் டேபிள். அந்த சைன் டேபிள்ல உனக்கு வரும்போது நீ என்ன செஞ்சுக்கலாம்? நீங்க எழுதின கேள்வியை திருப்பி பார்த்து கொள்ளலாம். புரியுதா நான் சொல்றேன்? உதாரணத்துக்கு இந்த 5ஆம் நம்பர்ல உள்ள கேர்ள் அப்படியே சுத்தி சுத்தி வந்து சைன் டேபிளுக்கு வந்துட்டா அந்த கேர்ள் என்ன செஞ்சலாம்? சைன் பண்ணிட்டு அந்த டேபிள்ல இருந்து என்ன செஞ்சிடலாம்? அவ எழுதின கொஸ்டின், ஐயோ ஏதாவது ஃபில் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ் இருந்தா அதை பார்த்து கொள்ளலாம். அதுக்கு அந்த 2 நிமிஷம் டைம் இருக்கும். சும்மா சரி டைம் போதாம போனா ஒரு கொஸ்டினுக்கு என்ன செய்யறது? ஒண்ணு செய்யலாது. சோ அதெல்லாம் போட்டு குழப்பிக் கொள்ளாது. உனக்கு நான் என்ன சொன்னனோ அந்த விஷயத்த போயிட்டு செஞ்சுட்டு வா. ஓகே, சரி. வேற எதுவும்? ஓகே, அதான் அடுத்ததை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதுதான். சரி, ஓகே. சைன் டேபிள் நம்மட ஸ்பாட் பேப்பர்ல சைன் பண்றதுக்கா? இல்ல, அவங்க ஒரு சைன் ஷீட் ஒன்று வச்சிருப்பாங்க, அதுல சைன் பண்றதுக்கு. நீ ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணியா இல்லையான்னு அந்த சைன் ஷீட்டை வச்சுதான் பார்ப்பாங்க.
விளங்குதா? சரி, ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா உனக்கு? anyone? உனக்கே தோணும் இல்ல, கேளு, கேட்க வேண்டியது டவுட்டை கேளு. அது கொஞ்சம் இதா இருக்கும். எங்கட பேட்சுக்கு Z ஸ்கோர் எப்படி வரும்? டேய் அதெல்லாம் சொல்ல இயலாது, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கட்டும், வந்த பிறகு யோசிப்போம் Z ஸ்கோர்லாம். சரியா? சார் லாஸ்டா தான் சைன் பண்ண தருவாங்களா? இல்லம்மா, அது சைன் பண்றது பாத்தீங்களா இருந்தாமா இடையில இடையில வரும். உதாரணத்துக்கு சொல்றேனே, அந்த டேபிளை வச்சிருக்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. அங்க அவங்க போகணும்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது டேபிளுக்கு போற நேரம் அவங்க சொல்லுவாங்க, அது அந்த அந்த டேபிளுக்கு போகணும்னா அந்த டேபிள சைன் ஷீட் ஒன்று எழுதி வச்சிருப்பாங்க. வச்சிருந்தாங்கன்னா அதுல சைன் பண்ணிட்டு வந்தா சரி. சைன் பண்ணிட்டு அந்த இடத்துல அந்த 2 நிமிஷம் முடிய வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த டேபிளுக்கு போக வேண்டியது. லாஸ்டா தான் சைன் பண்ண தருவாங்களா? அதான் திருப்பியே சொல்றேன் என்ன விஷயம்னா, அது அந்த டேபிள்ல இருக்க வரைக்கும் தான் தெரியுமா. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, சைன் டேபிள் 30வது டேபிளுக்கு அடுத்தது வந்துச்சுனாமா நீ சைன் டேபிளுக்கு தான் போகணும். விளங்குதா? சார் 30வது டேபிளுக்கு அங்கால சைன் டேபிள் இருந்தா 30வது டேபிள் இருக்கிறவர் ஒரு கொஸ்டினை செஞ்சு இப்ப அவர் எங்க போவாரு? சைன் டேபிளுக்கு போயிட்டு சைனை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இருப்பாரு, அவ்வளவுதான். ஓகே. உனக்கு அப்ப இதுல பிரச்சனை இல்ல, சைன் தான் இப்ப பிரச்சனை எல்லாருக்குமே. கேள்வி எப்படி வரும்னு யோசிப்பீங்களா? சைன் தான் உனக்கு பிரச்சனையா? சரி. இண்டெக்ஸ் எல்லாம் ஃபில் பண்றதுக்கு எல்லாமே உனக்கு பேப்பர் கொடுத்தோடனே அங்க இண்டெக்ஸ் ஃபில் பண்றதுக்கு என்னமோ உனக்கு ஒரு ஹவரா தேவைப்படுது. ஆ? அங்க பேப்பரை வந்தோடனே இண்டெக்ஸ் நம்பர் எழுத வேண்டியது அவ்வளவுதான். ஸோ பேப்பர்ல பெருசா இண்டெக்ஸ் நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. சரி, உனக்கு இப்ப கிளியரா புரிஞ்சிச்சா உனக்கு? ஸ்பாட் ஓகே தானே? உனக்கு கிளியரா புரிஞ்சிச்சு தானே? எதுவும் டவுட் பெருசா இல்லையே? சரி, அப்ப டோட்டலி 1 hour 2 minute. சரி, அப்படி வச்சுக்கோ. 1 hour 2 minute. அதை விட கூட நேரம் அங்க நின்றுட்டு இருப்ப. ஆனா பேப்பர்லாம் எடுத்துருவாங்க. எடுத்து உன்னை எல்லாம் இதாக்கி லைன் பண்ணி உன்னைய ஒரு ரூம்ல உட்கார வைப்பாங்க. அதெல்லாம் அங்க போனோன்னா தெரியுமா. அதெல்லாம் சொல்லித்தான் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. அங்க போனோன்னா எல்லாமே தெரியும் உனக்கு. சரியா? உன்னை உடனே வெளியே அனுப்ப மாட்டான். நீ வெளியில போனா மத்தவங்களுக்கு சொல்லிடுவியே. அப்ப என்ன செய்வாங்க? உன்னைய ஒரு ரூமுக்குள்ள எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஒரு ரூம்ல வச்சிருப்பாங்க. அடுத்த செட் ஆக்கல அப்புறம் எடுப்பாங்க. இல்லைங்கதா? அந்த மாதிரி இருக்கு. ஓகே. சோ இது இவ்வளவுதான் விஷயம். சரி, இது எல்லாமே நீங்க என்ன செய்யலாம், இன்னும் உங்களோட சீனியர் மார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த ஒரு டவுட் ஒன்று இருக்குமே, பொதுவான டவுட், அதை உங்களோட சீனியர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது பேசிக் டவுட்ஸ்னா நான் சொல்லி தருவேன். ஓகே, சரி. ஓகே, அப்போ உனக்கு ஸ்பாட் ஓகே தானே? சரி, ஓகே. இப்ப பாத்தீங்களா இருந்துச்சுன்னா அடுத்த டெஸ்ட் B1 டெஸ்ட். சரி, இப்ப B1 டெஸ்ட்டுக்கு என்ன மாதிரின்னு கேட்டா, உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்களை என்ன செய்வாங்கன்னா ஒரு ரூமுக்குள்ள எடுப்பாங்க. அந்த ரூமுக்குள்ள இந்த மாதிரி டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேயா? இந்த மாதிரி டேபிள்ஸ். ஓகே, ஒரு பெரிய டேபிள் ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. பெரிய டேபிள், சின்னதுல ஒரு பெரிய டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டேபிள்ல சில சில சாமான்கள் இருக்கும். சரி, உதாரணத்துக்கு சொல்லணும், அந்த ஏ என்ற கேர்ள் உள்ளுக்கு வருது. B1 டெஸ்ட்டுக்காக உள்ளுக்கு வரும்போது அந்த கேர்ள் கிட்ட ஒரு துண்டு அவங்க இதுல வச்சிருப்பாங்க. ஒரு பாக்ஸ்ல துண்டு எல்லாமே எழுதி எழுதி வச்சிருப்பாங்க. சரியா? சுருட்டி வச்சிருப்பாங்க துண்டுகளை. நீங்க பார்க்கல அது நம்பரை. சரியா? அந்த துண்டோ நீங்க ஒரு துண்டை எடுக்க சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த கேர்ள் ஏன்ற கேர்ள், சரியா, அது எடுத்திருக்க துண்டுல இப்படி எழுதியிருக்கு B1T4 எழுதியிருக்கு. B1T4னா அந்த கேர்ள் போக வேண்டிய டேபிள் எது? இதா இருக்கு. இந்த டேபிளுக்கு அந்த கேர்ள் போகணும். அந்த டேபிள்லயே அந்த நம்பர் குறிப்பிடப்பட்டிருக்கும் B1T4. அப்படின்னா என்ன அர்த்தம்? B1 டெஸ்ட டேபிள் 4. சரியா? சரி, இதை புரிஞ்சுக்கோ. சரிதானே? சோ அதுல அங்க கைட் பண்றதுக்கு எல்லாமே இருப்பாங்கம்மா. சோ அந்த இடத்துல போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்ல. போனியா, உனக்கு கொடுத்த பிராக்டிக்கலை செஞ்சியா, டைம் முடிஞ்சோட வெளியே வந்தியா, சைன் பண்ணியா, அவ்வளவுதான் இருக்கும். ஓகே. இப்ப நீங்க உங்களுக்கு அந்த கேர்ள் B1T4 வந்துட்டு அந்த கேர்ளுக்கு துண்டுல, அப்ப அந்த கேர்ள் எங்க போகணும்? B1T4க்கு போகணும். போனோம்னா அந்த கேர்ளுக்கு, அந்த கேர்ள் மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அரை ஹவர் டைம் ஒன்று தருவாங்க. அரை ஹவர்னா கிட்டத்தட்ட 30 நிமிஷம். இந்த 30 நிமிஷத்துக்குள்ள அவங்க என்ன பிராக்டிக்கல் அங்க கேட்டிருக்காங்களோ அந்த விஷயம் உனக்கு நீ செஞ்சிடணும். அந்த இடத்துல உனக்கு ஏதாவது கல்குலேஷன் கொடுத்து அதை செய்ய சொன்னாங்களா இருந்தா அந்த இடத்துல நீ அதை செஞ்சு அது கடைசி விடையை கண்டுபிடிச்சு காட்டணும். அது சில இடத்துல சில பிராக்டிக்கலுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வரும். சரியா? ஓகே, சரி. அதே மாதிரி பாத்தியா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒரு ஒரு பிராக்டிகல்ஸ் வரும். உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த இடத்துல B1T4ல, ஓகே, B1T4ல இங்க ஒரு ஆள் பிராக்டிகல் செய்யறாருன்னா அதே பிராக்டிகல் பாத்தீங்களா இருந்தா இந்த இடத்துல இன்னொரு ஆள் செஞ்சுட்டு இருப்பாரு. சரியா? ஆனா அதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓகே, அதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா? சரியா? உங்களோட பிராக்டிகல் நீங்க செஞ்சுட்டு வர வேண்டியது. அதே பிராக்டிகல் இன்னொரு ஆளும் செய்வாரு. நீங்க போற நேரம் உங்களுக்கு விளங்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் செட்லயே நீங்க செஞ்ச பிராக்டிகல் இன்னொருத்தையும் செஞ்சிருப்பா.
அதே ரூமுக்குள்ள. சரிதானே? சரி. என்ன ப்ராக்டிக்கல் செய்யணும் என்று போட்டிக்காம சார். அதாவது என்ன ப்ராக்டிக்கல் செய்யணும்ன்றது அவங்க என்னதுன்னா, நீங்க சாமான பார்த்தோன்னே தெரிஞ்சு கொள்ளலாம் ஆடை இதை தான் கேட்க போறாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு துண்டுல சொல்லுவாங்க. அவங்க அதுல கொடுத்திருப்பாங்க. இதை செஞ்சு காட்ட சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுல அந்த துண்டுல எழுதியிருப்பாங்க. அவங்க இதை செஞ்சு காட்ட சொல்லி எழுதியிருப்பாங்க. அப்ப நீங்க அது வரைக்கும் அந்த ப்ராசஸ் வரைக்கும் செஞ்சு காட்டினீங்கன்னா சரி. சரி, ஓகே. இதுல இவ்வளவு டேபிள் இருக்கு தானே, இதுல இந்த கொமன் டேபிள்னு ஒண்ணு இருக்கும். சரி, இது என்னது கொமன் டேபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உதாரணத்துக்கு இந்த கேர்ளுக்கு என்ன கிடைச்சிச்சு நம்பர் B1T4வா? அந்த கேர்ள் B1T4ல இருந்து பிராக்டிகல் செய்யும் போது அந்த கேர்ளுக்கு எல்லா சாமான் அந்த பிராக்டிகல் செய்யறதுக்கு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு கேர்ளுக்கு இப்படி வச்சிருக்கு. உதாரணத்துக்கு அந்த கேர்ளுக்கு இப்ப 10 கிராம் நிறுத்தெடுக்கணும்னு வச்சுக்கோ. 10 கிராம் ஒரு மண்ணை நிறுத்தெடுக்கணும்னு வச்சுக்கோ. அந்த இடத்துல அந்த கேர்ளுக்கு அந்த டேபிள் B1T4ல தராசு வச்சிருக்க மாட்டாங்க. அப்ப நீ யோசிக்கணும், ஐயோ தராசு இங்க வைக்கலன்னா அப்ப சரி நான் நிறுத்தெடுக்க கூடாது போல அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடாது. நீ என்ன செய்யணும்னா அந்த B1T4 திருப்பி பார்க்கணும் கொமன் டேபிள். கொமன் டேபிள்ல சில நேரம் தராசு அந்த மாதிரி பொதுவான சாமான்கள் வச்சிருப்பாங்க. அப்ப நீ என்ன செய்யணும்னா அந்த B1T4 அந்த கேர்ள் என்ன செய்யணும், அதுக்கு தராசு தேவைப்பட்டா அங்க போயிட்டு அந்த வேலைகளை செஞ்சுட்டு அதை அப்படியே வச்சுட்டு திருப்பி வந்துடணும். அதாவது கொமன் டேபிள்ல சில சாமான்கள் இருக்கும், உங்களுக்கு தேவையான சாமான் வச்சிருப்பாங்க, அதை நீங்க எடுத்துக்கொள்ளணும். அதுக்குன்னு தேவையில்லாத சாமான் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இது எனக்கு தேவை இது எனக்கு தேவைன்னு எடுத்து வைக்க கூடாது. உனக்கு தேவையா இருந்தா கொமன் டேபிள பாரு, சில நேரம் வச்சிருப்பாங்க. கொமன் டேபிள்ல இல்லாத ஒரு விஷயத்த போயிட்டு அவங்க கிட்ட கேட்க கூடாது. விளங்குதா? கொமன் டேபிள்ல உனக்கு ஒருவேளை தேவை தராசு இப்ப கட்டாயம் தேவைன்னா சில நேரம் கொமன் டேபிள் அவங்க வச்சிருப்பாங்க. அப்ப உனக்கு அங்க தராசு இருந்துச்சுன்னா அங்க போய் நீ அளந்து கொள்ளும். இல்லைன்னா அங்க இன்விஜிலேட்டர் கிட்ட நீ கேட்டீங்கன்னா சரி தெரியும். சரி, ஓகே. உனக்கு கிளியரா? இதுல என்ன டவுட் இருக்கு உனக்கு? இப்ப உனக்கு இதுல ஒரு டவுட் இருக்குமே, என்ன டவுட் இருக்கு? கேட்கறத கேளு, மைக் ஆன் பண்ணி வேணா கேளு. காமன் டேபிள் திங்ஸை நம்ம டேபிளுக்கு கொண்டு வரலாமா? சின்ன கத்தி அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் வச்சிருந்தாங்களா இருந்தா நம்ம கொண்டு வரலாம். இதே தராசு அந்த மாதிரி பெரிய திங்ஸ் எதுவும் வச்சிருந்தாங்களா இருந்தா நம்ம கொண்டு வர இயலாது. சரியா? நம்ம அங்க வச்சு நம்ம இதாகிட்டு வரணும். சரிதானே? ஆனா அந்த அளவுக்கு பெரிய சாமான் வச்சிருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன எங்களுக்கு தேவையான சாமான் வச்சிருப்பாங்க, கொமனா தேவையான சாமான். விளங்குதா? இப்ப எலக்ட்ரானிக்கு போயிட்டு கத்தியை போயிட்டு அவன் எடுக்க போறது இல்லையே. கத்தி எதுக்கு தேவைப்படுது? ஒரு ஃபுட் சம்பந்தமான ப்ராக்டிக்கல் இல்லாட்டி ஒரு எக்ஸ்ட்ராக்ட் சம்பந்தமான ப்ராக்டிக்கல் வரப்போகும். சரி, ஓகே. வேற என்ன டவுட் இருக்கு உனக்கு இதுல? சார் ஸ்டெப்ஸ் எல்லாம் சரியாவே செய்யணுமா சார் அப்படின்னு கேட்டா ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் மார்க்ஸ் இருக்குமா? விளங்குதா? உதாரணத்துக்கு சொல்றேன், பிஹெச் பெருமானத்தை நீ சோதிக்கும் போது அந்த பிஹெச் மானிய படிவகுக்க செய்றியா? தாங்கற் கரைசல்கள் வச்சு படிவகுக்க செய்றியா? ஒவ்வொரு கரைசல்ல இருந்து அடுத்த கரைசலுக்கு மாத்தும் போது நீ காய்ச்சி வடித்த நீரால இதாக்கி கழுவி டிஷ்யூ பேப்பரால தொடக்கிறியா? ஓகேயா? அதே மாதிரி நீ ஒரு கத்தி எடுத்து பயன்படுத்தும் போது அந்த கத்தி எடுத்து கிருமி அழித்தல் செய்றியா? கிருமி அழித்தல் எப்படி? சுடு தண்ணியில போட்டு அந்த கத்திய கிளீன் பண்ணி எடுக்கிறியா? இந்த விஷயங்கள் நீ கவனிப்பாங்க. என்னைக்கு ஒரு ஃபுட்ஸ் பிராக்டிக்கலோ இல்லாட்டி தாவர இனப்பெருக்கம் அந்த மாதிரி பிராக்டிக்கல் எதுவும் செய்யும் போது கட்டாயம் கட்டாயம் நீ மைக்க ஆஃப் பண்ணு. கட்டாயம் நீ என்ன செய்யணும், அந்த கத்திய சுடு தண்ணி எதுவும் வச்சிருந்தாங்களா இருந்தா கட்டாயம் அதை இது பண்ணணும், ஸ்டெர்லைஸ் பண்ணணும். அது கத்திக்கு மட்டும் இல்லை, ஃபுட் ப்ராக்டிக்கல் வரும்போது அந்த ஃபுட்ஸ் நீ எந்த பொருளை போடும் போதும் அதுக்கு நீ அந்த ப்ராக்டிக்கலுக்கு ஏத்த மாதிரி நீ செய்யணும். விளங்குதா? அந்த ப்ராக்டிக்கல்ல உதாரணத்துக்கு கத்தி வச்சிருந்தாங்கன்னா அந்த கத்தியை நீ கிளீன் பண்ணணுமா இருந்துச்சுன்னா கட்டாயம் கிருமி அழிச்சுதான் ஆகணும். சரியா? சரி. சோ கிருமி அழிக்க வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. சோ ஒழுங்கா திருப்பி நான் சொல்றதை கேளு. அந்த ப்ராக்டிக்கலுக்கு ஏத்த மாதிரி தான் நீ செய்யணும். புரியுதா? ஒரு ப்ராக்டிக்கல் உனக்கு வைக்கிறாங்க, தண்டு துண்டங்களை வெட்டுறதுன்னா அந்த கத்திய நீ அந்த தண்டு துண்டங்களை வெட்டுறதுக்கு முதல் சுடு தண்ணி எதுவும் வச்சிருந்தாங்கன்னா அந்த இடத்துல நீ என்ன செஞ்சிருக்கணும், கிளீன் பண்ணிருக்கணும். இல்லாட்டி ஸ்பிரிட்டோ வேற ஏதாவது வச்சிருந்தாங்களா இருந்தா எத்தனால் ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அதால கிளீன் பண்ணணும் அந்த கத்திய. அதுக்கு மார்க்ஸ் இருக்கு. நீ ஒவ்வொரு உபகரணங்களை கையாளுறதுக்கு மார்க்ஸ் இருக்கு. ஏதாவது உனக்கு கல்குலேஷன் காண சொல்லி வந்து அதுல விடை காண்றதுக்கு மார்க்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராக்டிக்கலுக்குமா ஒவ்வொரு விதமா மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதை ப்ராக்டிக்கலை பொறுத்து தான் இருக்கு. நான் அதை ப்ராக்டிக்கலை பார்க்கும்போது சொல்லித்தாரேன், இதுக்கு மார்க்ஸ் இருக்கு, இந்த ஸ்டெப்புக்கு மார்க்ஸ் இருக்கு, அதை கவனமா செய், இதை நான் சொல்லித்தாரேன். சோ டோன்ட் வரி. புரிஞ்சதா உனக்கு? இப்ப கிளியரா புரிஞ்சுச்சாம்மா? கிளியரா உனக்கு? புரிஞ்சுச்சா? கிளியரா உனக்கு சொன்னது? புரிஞ்சதா? கிளியரா? ஓம் சார். சரி, ஓகே. உனக்கு கிளியரா புரிஞ்சு தானே? சரி, ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா அதுல?
இல்ல இல்ல. ஓகே. ஸோ B1 டெஸ்ட்டுக்கு என்னென்ன வந்துச்சோமா? ஓகே, B1 டெஸ்ட்டுக்கு நீ என்னென்ன விஷயம் சொன்னதானே உனக்கு? B1 டெஸ்ட்டுக்கு என்னென்ன விஷயம் சொன்னதானே அதே விஷயம் மாதிரி தான் B2க்கும். என்ன என்ன நம்பர் மட்டும் என்ன இருக்கும்னா, அங்க B1 T1 இருந்துச்சா, இங்க என்ன இருக்கும்? B2 T2 T1 இருக்கும். B2 T2 B2 T3 அப்படி இருக்கும். B1 டெஸ்ட்டுக்கு உள்ளுக்கு போகும்போது துண்டு எடுத்தியா, அதே மாதிரி B2 டெஸ்ட்டுக்கு நீ போகும்போது துண்டு எடுக்கணும். இல்லைங்கதா? சரி, அங்க போய் பதற தேவையில்லம்மா, அங்க போய் பதறிட்டு இருக்க தேவையில்ல. போனியா, அழகா பிராக்டிகலை முடிச்சோமா, வந்தமான்னு இருக்கணும். அவ்வளவுதான். சார் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க தானே சார். கேட்கறவங்க சிங்களத்துல பேசி எங்களுக்கு புரியலனா, வாரவங்க ஃபுல்லா தமிழாக்கள் வருவாங்க. விளங்குதா? அங்க வார மெயின் இன்விஜிலேட்டர்ஸ் தமிழாக்கள் தான் இருப்பாங்க உங்களுக்கு. விளங்குதா? இன்விஜிலேட்டர்ஸ் தான் உங்களுக்கு கேட்கும். அந்த ஹெட் இல்ல, நான் சொல்றேன் ஹெட் இல்ல, நான் சொல்றேன் இது என்ன சொல்றது, இன்விஜிலேட்டர்ஸ். உங்களுக்கு கேள்வி கேட்கறவங்க தமிழாக்கள் தான் இருப்பாங்க. பெரும்பாலும் ஹெட்டும் தமிழாக்கள் தான் வருவாங்க பெரும்பாலும். ஓகே, சில சில ப்ராக்டிகல்ஸ் பெரும்பாலும். சார் அப்ப ப்ராக்டிகல் புக்ல உள்ள எல்லா ப்ராக்டிகலும் இல்லம்மா. எல்லா ப்ராக்டிகலையும் நீ வாசிச்சிருக்கணும் கிளியரா. நான் சொல்றேன் கடைசியா எல்லாத்தையும் சொல்றேன். சரியாம்மா? சரி, ஓகே. சரி, வேற எதுவும் டவுட் இல்லை தானே? கொஷன் கேட்கறவங்க எங்க இருப்பாங்க? எங்க டேபிள் இல்லையா? ஓ, எங்க டேபிளுக்கு பக்கத்துல வந்துமா கொஷன் கேட்பாங்க. சரியா? ஓகே. காமனா கால்குலேட்டர் நம்மட பிஎஸ்டி ப்ராக்டிகலுக்கு யூஸ் பண்ணிடுமா? இல்லம்மா, என்னன்னு கேட்டியா இருந்தா, கால்குலேட்டரை யூஸ் பண்ற அளவுக்குமா அந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் வராது. போன முறை ஒரு சென்டர் மட்டும் நான் கேட்ட 3-4 சென்டர்ல பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கலுக்கு B1ஓ B2க்கோ உள்ளுக்கு கால்குலேட்டர் எடுத்துட்டு போக அனுமதிக்கல. விளங்குதா? கால்குலேட்டர் எடுத்துட்டு போக அனுமதிக்கல. பேனா பென்சில் எடுத்தியா, ரேசர் அந்த விஷயங்கள் எடுத்தியா, அட்மிஷன் எடுத்தியா, சரி போனியான்னு இருக்கணும். அவங்க சொல்லுவாங்க அந்த விஷயத்த. ஓகேயா? சரி. B1 B2க்கு பேப்பர் எதுவும் கொடுப்பாங்களா? அது பேப்பர்ல ஏதாவது கேள்விகள் எதுவும் அவங்க கேட்டிருந்தாங்களா இருந்தா உனக்கு பேப்பர் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல. இப்ப எலக்ட்ரானிக்ஸ்னா நீ செஞ்சு பார்க்கணும்னா அந்த செஞ்சு பார்க்கறதுக்கு பேப்பர் ஒன்று தருவாங்க அவங்க. விளங்குதாமா? பக்கத்திலே தருவாங்க. சரிதானே? நீ யோசிக்க தேவை. ஓகே, வேற ஏதாவது இருக்காமா உனக்கு? ஓகே. அப்ப B1க்கு என்ன மாதிரியோ அதே தான் B2க்கும். ஒரு வித்தியாசம் இல்லை. அங்கேயும் கமெண்ட் டேபிள் இருக்கும், இங்கேயும் கமெண்ட் டேபிள் இருக்கும். இங்கேயும் டெஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த டெஸ்ட்ல உள்ள ஏதாவது பொதுவா தேவைப்பட்டா அது எப்படி இருக்கும்? கமெண்ட் டேபிள் இருக்கும். சரி, இவ்வளவுதான் விஷயம். ஓகே, இவ்வளவுதான் விஷயம். ப்ராக்டிகல் இந்த 3 ப்ராக்டிகல் செய்ய போறேன். ஓகே. சரி, இப்ப ஸ்பாட் டெஸ்ட்ன்றது இப்ப ரியலா எப்படி இருக்கும்ன்றதை நான் காட்டுறேன். எப்படி ஒரு மேசையில எப்படி சாமா அடுக்கி வச்சிருப்பாங்கன்னு காட்டுறேன் உனக்கு. பாரு. சரி, இது நான் இஸ்புல்லால குருநேகல்ல லாஸ்ட் இது டைம் செஞ்சது. குருநேகல கிளம்பாக்களுக்கு செஞ்சது. ஓகே. உதாரணத்துக்கு இங்க பாரு, முதலாவது நம்பர் டேபிள். இந்த மாதிரி டேபிள்ல முதலாம் நம்பர் ஒட்டி இருப்பாங்க. இங்க பாரு, பொருட்களை எழுதி வச்சிருக்காங்களா? பொருட்கள் வச்சிருக்காங்களா? இப்ப முதலாம் நம்பர் டேபிளுக்கு நீ போயிட்டேன்னு வச்சுக்கோ. இமேஜினேஷன் பண்ணு, முதலாம் நம்பர் டேபிளுக்கு போயிட்டேன். ஓகே. இங்க பாரு, சாமா வச்சோடனே ஸ்கிரீன் சார் விளங்குது. இல்ல ஸ்கிரீன் கொஞ்சம் இரு, கொஞ்சம் ஸ்கிரீன் காட்டுதில்ல சார். ஓகே. ஓகே, இப்ப காட்டுதா? ஓகே, சரி. ஓகே, இப்ப பாரு, இப்ப முதலாம் நம்பர் டேபிளுக்கு வந்துட்டேயா? ஓகே, இப்ப முதலாம் நம்பர் டேபிளுக்கு வந்தாச்சு. ஓகே, இப்ப பாரு, முதலாம் நம்பர் டேபிள வந்தோடனே நீ பாரு, இதுல கொஞ்சம் உனக்கே விளங்குது தானே? இதை பார்த்தோடனே உனக்கு மைண்ட்ல என்ன தோணுது? சும்மா சொல்லு எனக்கு. இதை பார்த்தோடனே உனக்கு எது மைண்ட்ல தோணுது? உடனே தியரி படிச்சிருக்க தானே, உடனே சொல்லு. யாரா ஒரு ஆள் சொல்லு. இதை பார்த்தோடனே எதுவா இருக்கலாம்? இது பார்த்தோடனே சொல்லுமா? தேங்காய் சொட்டு. உலர்த்திய தேங்காய் சொட்டு அல்லது தேங்காய் எண்ணெய் சம்பந்தப்பட்ட பிராக்டிகலா இருக்கலாம். அதாவது எதுக்குள்ள வரும்? தேங்காய் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் வரப்போகுது. தேங்காய் சம்பந்தப்பட்ட நீ எங்க படிக்கிற? 14ஆம் பாடத்துல அந்த பிராக்டிகல பார்த்திருக்க. ஓகே, இவ்வளவுதான் விஷயம். இதுல இப்படி சில நேரம் உனக்கு இப்படி வைக்கிறாங்கன்னா இத இனங்காண தெரிஞ்சிருக்கணும். இது என்னதுன்னு சொல்லி. உதாரணத்துக்கு சொல்லு பார்ப்போம். இந்த சி என்பது என்னதா இருக்கும்னு நினைக்கிறேன்? சும்மா சொல்லு, சும்மா. தேங்காய் சொட்டு. தேங்காய் சொட்டு. சி நான் கேட்ட கேள்வி ஒழுங்கா கவனி. இதுல என்ன பிளவை விட்ட தெரியுமா? நீ விட்ட பிள்ளை என்னன்னா, உனக்கு யோசிப்ப என்னது? முதலாவது இது ஏயா இருக்கும், இது பியா இருக்கும். No, 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 no. No, 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 no. கேட்ட கேள்வி என்னதுன்னு கேட்டா, நீ உடனே என்ன சொன்ன? சீனோன்னு என்ன சொன்ன? உலர்த்திய தேங்காய் சொட்டுன்னு இந்த இதை சொன்ன.
விளங்குதா? இது என்னது உண்மையாவே? இது என்னது கொடுத்துருக்கு கீழே? பி. B. இதுதான் நீ அவசரப்பட்டு செய்யற பிழை. விளங்குதா? நீ அவசரப்பட்டு செய்யற பிழை இதுதான். விளங்குதா? ஓகே, சரி. அப்ப நீ கட்டாயம் இதுல ஒரு இப்ப விளங்கிருச்சு உனக்கு என்னது. கட்டாயம் நீ போனோன்னு உண்ட பேப்பர்ல ஏபிசிடி பெயர் எடுக்கன்னு கேட்டிருப்பான். அப்ப உடனே ஏக்கு நீ என்ன எழுதுவா? நறுக்கிய தேங்காய் துண்டுகள். அடுத்தது இது தேங்காய் துண்டிலே இல்ல ஃபர்ஸ்ட். ஓகே, இது தேங்காய் துண்டு தான். அது என்னதுன்னா இதுக்கு பேர் கொப்பரா. விளங்குதா? கொப்பரா. விளங்குதா? ஏன் சார் கொப்பரான்னு எழுதணும்னா அதை நீ பார்த்தாவே ரியலா பாக்குற நேரமே உனக்கு விளங்க என்னதுன்னு கேட்டா அது காய வச்சு எடுத்திருக்கு. ஈரடிப்பு சதவீதம் 6% வரைக்கும் குறைச்சு எடுத்திருக்குது. தேங்காவை நல்லா காய வச்சு எடுத்ததுக்கு பேர் கொப்பரா. சரி, இதுக்கு பேர் சொல்லு. இதுக்கு இது என்னது? பியா ஏயா? ஏ. ஏ. ஏ என்னது? பின்னாக்கு. பின்னாக்கு. வெரி குட், வெரி குட். நல்ல பிள்ளை. விளங்கி இருக்கு பாத்தியா அந்த பிள்ளைக்கு? புண்ணாக்குன்னு எழுதக்கூடாது. விளங்குதா? புண்ணாக்குன்னு எழுதக்கூடாது. சரியா? பின்னாக்கு. அதான் சரியான அதுல தமிழ் பதம். இதுக்கு பேர் என்னது? தேங்காய் சொட்டு. ஓகேயா? சும்மா தேங்காய் சொட்டுன்னு எழுதுனா வருமா? பிழை. துருவிய தேங்காய் சொட்டு. துருவியா? உனக்கு அப்படி துருவனமாயி தெரியுது போல. ஆனா இது உலர்த்திய தேங்காய் சொட்டு. இல்ல இல்ல, உலர்த்திய தேங்காய் சொட்டு. இல்ல, அது ஒண்ட பிள்ளை இல்லம்மா, அது எண்ட பிள்ளை தான். அந்த பிராக்டிகல்ல நான் அதை வச்சிருக்கிறது உலர்த்திய தேங்காய் சொட்டு தான். எனக்கும் அது மாதிரி துருவனது மாதிரி தான் விளங்குது. அது உன் பிள்ளை இல்ல. ஓகேயா? ஆனா நீ அங்க பாக்குறதுன்னா உனக்கு விளங்கும். உலர்த்திய தேங்காய் சொட்டுன்னு எழுதணும். சும்மா தேங்காய் சொட்டுன்னு எழுதக்கூடாது. சரி, இதுக்கு என்ன சொல்லுவ? தேங்காய் அரைப்பாதியா உடைச்சிருக்கு அப்படின்னு எழுதுவியா? இல்ல, இதுக்கு பேர் தேங்காய் தான் பாதி. இதுக்கு பேர் தான் தேங்காய் சொட்டு. எனக்குதா? இதுக்கு பேர் என்னது? தேங்காய் சொட்டு. ஓகேயா? புரிஞ்சதா? இதுக்கு பேர் தான் தேங்காய் சொட்டு. ஓகே, தேங்காய் சொட்டு. ஓகே, சரி. அதாவது அரைத்த தேங்காய், அதை பாதியா வெட்டின தேங்காய் தான் தேங்காய் சொட்டு. இது உள்ளுக்குள்ள பகுதி தான் தேங்காய் சொட்டு. இல்லைங்கதா? சரி, ஓகே. சரி சார், எனக்கு இப்ப சரி சார் நான் போயிட்டேன். இப்ப எனக்கு கேள்வி எப்படி சார் வரும்? இங்க பாரு. இப்ப முதலாவது டேபிளுக்கு கேள்வி எப்படி கேட்டிருப்பாங்க? இங்க பாரு என்ன கேட்டிருக்காங்க. இப்படித்தான் வரும் இந்த கேள்வி ஸ்ட்ரக்சர். கேள்வி இப்படித்தான் இருக்கணும். இங்க பாரு என்ன கேட்டிருக்க பாரு. தரப்பட்டுள்ள ஏபிசிடி ஆகிய மாதிரிகளை பெயரிடுக. ஒழுங்கா கவனிக்கணும், ஒழுங்கா கேள்வியை வாசிக்கணும். உடனே ஏபிசிடின்னு கொடுத்துட்டா உடனே அந்த பிள்ளை என்ன செய்யறது? ஏபிசிடிய பெயரிடுறது. சில நேரம் என்ன செஞ்சிருப்பான்? அந்த ஏபிசிடியோட பயன்பாடுதான் கேட்டிருப்பான். புள்ள அவசரத்துல என்ன செஞ்சிடும்? ஏபிசிடி மாதிரிகள் எழுதிட்டு வந்துடும். ஒழுங்கா வாசிக்கணும். தரப்பட்டுள்ள ஏபிசிடி ஆகிய மாதிரிகளை பெயரிடுகனா இப்ப பெயரிடணும். ஏ என்னது? இப்ப உடனே பார்க்கணும். ஏ என்பது என்னது? கொப்பரான்னு எழுதுவியா? இல்ல. விளங்குதா? பின்னாக்கு. விளங்குதா? ஓகேயா? சரி, இதுல நீ ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன தெரியுமா? அந்த லேபிள் பண்ணது பாத்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட்ஸை குழப்பணுன்றதுக்காக என்ன செஞ்சிருக்கேன்னா இந்த மாதிரி மாத்தி மாத்தி வச்சிருக்கேன். அவங்களும் அதே மாதிரி தான் செய்வாங்க. இந்த மாதிரி ஆர்டருக்கு ஏபிசிடி இருக்க மாட்டாங்க. விளங்குதா? நீ உடனே இங்க பாரு, உடனே பார்க்கணும். கீழே சியா, சில என்னது? கொப்பரா. சிக்கு கொப்பரான்னு நீ எழுதணும். புரிஞ்சதா? சரி, ஓகேயா? புரிஞ்சதா? ஓகே. அடுத்த 2வது கேள்வி உடனே பார்க்கணும். இந்த 3 கேள்வியும் செய்யறதுக்கு உனக்கு என்னது? 2 நிமிஷத்துக்குள்ள நீ செஞ்சு முடிக்கணும். 2 நிமிஷத்துக்குள்ள டக்குன்னு டக்குன்னு செஞ்சிடலாமா? அதெல்லாம் உனக்கு டைம் மிஞ்சும், பெரும்பாலும் மிஞ்சும் சில பிராக்டிகல். ஓகே, சரி. ஓகே, மைக் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி சரி. இப்ப அடுத்த கேள்வி. இதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் உங்களோட. தரப்பட்டுள்ள ஏபிசிடி ஆகிய மாதிரிகளின் ஒவ்வொரு பயன்பாட்டை குறிப்பிடுங்க. இப்ப நீ பயன்பாட்டை குறிப்பிடணும். ஏ என்பது என்னது? உடனே பாரு. ஏ என்பது என்னது? இதுல பின்னாக்கு. சரி, இப்ப சொல்லு. பின்னாக்கு என்பதுல பயன்பாடு சொல்லு. என்ன பயன்பாடு? பின்னாக்குட பயன்பாடு என்னது? விலங்கு உணவாக பயன்படுத்தப்படுகிறது. விலங்குகள உணவாக பயன்படுத்தப்படும். இப்படி எழுதணும். எப்படி எழுதணும்? தொழிற்பாடு எப்படி எழுதணும்? விலங்கு உணவாக பயன்படுத்தப்படல், இல்லாட்டி விலங்கு உணவாக பயன்படல் அப்படின்னு எழுதணும். ஒழுங்கா ஃபுல்லா எழுதணும். சும்மா விலங்குணவு அப்படின்னு எழுதக்கூடாது. விலங்கு உணவாக பயன்படல். அடுத்தது பிஸ்கட் தயாரிப்புக்கும் பயன்படுத்துறாங்க. பூனெக் பிஸ்கட் தயாரிப்புக்கும் பயன்படுத்துறாங்க. தெரியாது உங்களுக்கு? பிஸ்கட் தயாரிப்புக்கும் பயன்படுத்துறாங்க பூனெக். அப்படி இருக்கு சில பிஸ்கட்ஸ். ஓகே, நீங்க எழுதும் போது என்னது? விலங்குணவு தான் மெயினான விஷயம். சரிதானே? ஓகே, நான் சொல்லித்தரேன். ஓகே, அடுத்தது தரப்பட்டுள்ள மாதிரிகளில் விரைவில் பழுதடையும் மாதிரி எதுன்னு கொடுத்திருக்கு. நீங்க உடனே விரைவில் பழுதடையும் மாதிரியை தெரிவு செய்யணும். நீ சொல்லு. இப்ப இதுல பிள்ளை என்ன? தேங்காய் சொட்டு. என்ன பிள்ளை? இப்ப இந்த இடத்துல நீ சொல்லணும்.
இப்ப விரைவில் பழுதடைகிற மாதிரின்னா இப்ப நீ எழுதணும்னா இப்ப எது எழுதலாம்? அந்த இது எழுதலாம். எதை டீனா டீன்னு எழுதலாம். விளங்குதா? டீன்னு போடலாம், பிரச்சனை இல்லை. அதுல பேர் எழுதலாம் விஷயம் இல்லை. டீனா டீன்னு எழுதலாம், இல்லைன்னா நீ அதுல பேரையும் எழுதலாம். மேற்குறித்த உமது விடைக்கான காரணம் யாது? அப்ப அந்த காரணத்தை நீ எழுதணும். விளங்குதா உனக்கு சொல்றதுன்னா? சரி. சோ திருப்பி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. உதாரணத்துக்கு சொல்றேன், தரப்பட்டுள்ள மாதிரிகளில் விரைவில் பழுதடையும் மாதிரி எதுன்னு கேட்டா எல்லா பிள்ளையும் என்ன எழுதுறது? உடனே அப்ப தேங்காய் சொட்டு அப்படின்னு எழுதுது. ஆனா அந்த மாதிரியோட என்னத்தை எழுதணும்? கட்டாயம் என்ன எழுதணும்? எழுத்து எழுதணும். எஸ், எழுத்து கட்டாயம் எழுதணும். எழுத்து மட்டும் எழுதினாவே உனக்கு மார்க்ஸ் இருக்கு. ஆனா எழுத்தை எழுதிட்டு வேணா டைம் இருந்தா என்ன செய், அதுல பேரே எழுதி விடு. விளங்குதா? சரி, கொஞ்சம் நீட்டா செய். சரி, இந்த மாதிரி தான் ஸ்பாட்ஸ் ஒவ்வொன்றிலையும் இருக்கும். அதுக்கு சம்பந்தமான கேள்விகள் இங்க பாரு. இது போன முறை நான் இவங்களுக்கு செஞ்சது, யாருக்கு? இஸ்புல்லாக்களுக்கு செஞ்சது. இஸ்புல்லா மட்டும் இல்ல, மற்ற ஆக்களுக்கும் டிஜிட்டல் ஸ்பாட் தான் செஞ்சேன். ஏன்னாமா பிசிக்கல் ஸ்பாட் செய்யும் போதுமா சாமா நிறைய எடுத்துட்டு வரணுமா. விளங்குதா? ஸோ அங்க இஸ்புல்லால எனக்கு லேப் ஃபெசிலிட்டி கொடுத்தனால அங்க செஞ்சேன் நான். விளங்குதா? மற்ற இடங்கள் ஆக்களுக்கு எல்லாருக்குமே சாமான காட்டுனேன், எனக்கு தெரிஞ்ச சாமான்களை காட்டுனேன், என்கிட்ட இருக்க சாமான்களை காட்டுனேன். இல்லாததுக்கெல்லாம் இந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்பாட் தான் செஞ்சேன் அவங்களுக்கு. வேற வழி இல்லம்மா, எல்லாத்தையும் சாமானையும் நானும் தூக்கிட்டு வரையல. அது யோசிச்சு பாருங்க. நான் இங்க இருந்து கண்டிக்கு சாதாரணமா ஒரு தூக்கிட்டு போறேன்னு வைங்களேன், சர்விங் சாமான் இதெல்லாம் தூக்கிட்டு போறேன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு எனக்கு சொந்த வாகனம் இருந்தா மட்டும் தான் நான் கொண்டு போகலாம். இதே நான் சொந்த வாகனத்தை நான் புக் பண்ணி எடுத்துட்டு போறேன்னா இருந்தா அதுதான் பிரச்சனை. அதனாலதான் நிறைய இடங்கள்ல ப்ராக்டிகல் செய்ய மாட்டாங்க பாருங்க. இப்போ இவ்வளவு தூரத்துக்கு நீங்க சொல்றீங்க, கல்முனையில நிறைய பேர் இருக்காங்க. என்ன ப்ராக்டிகல் என்ன செய்ய போறாங்க? ப்ராக்டிகல்னு கூப்பிட்டு, கல்முனை மட்டும் இல்லை நிறைய இடங்கள்ல என்ன செய்வாங்கன்னா ப்ராக்டிகல்னு கூப்பிட்டு உங்களுக்கு டிஜிட்டல் தான் செய்வாங்க, வேற வழி இல்லை. விளங்குதா? அதனாலதான் நானே என்ன செய்யறேன், உனக்கு ஆன்லைன்ல ப்ராக்டிகல் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் அதுதான். உண்மையா ஆன்லைன்ல ப்ராக்டிகல் செய்யறதுன்றது எதுக்காக தெரியுமா? அப்ப நான் உனக்கு செய்யறேன், நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியாதும்மா, இது என்ன விஷயம்னே தெரியாது. விளங்குதா? சோ அந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க இருக்குதுங்க. விளங்குதா? சோ அவங்களுக்காக தான் இது நான் செய்யறேன் மெயினாவே. சரி, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த பி என்பது என்னது? திடத்தன்மை மானி. திடத்தன்மை மானி. உனக்கு தெரியுது. ஓகே, உனக்கு தெரியுது. இது நிறைய எல்லாருக்கும் தெரியும்னு அவசியம் இல்லையுமா? சில பிள்ளைங்க இதை இப்பதான் பாக்குங்க, இதுதான் திடத்தன்மை மானியா. அப்ப சில பிள்ளைங்க சொல்லுங்க, சார் இது கடினத்தன்மை மானின்னு எழுத இயலாதா சார்? சிலவங்க சார் இது வன்மானின்னு எழுதலாமா சார்? எழுதலாம். திடத்தன்மை மானின்னு எழுதலாம், கடினத்தன்மை மானின்னு எழுதலாம், வன்மானின்னு எழுதலாம். சரியா? ஆனா இதுல இங்கிலீஷ் பேர் என்னது? ஃபர்ம்னஸ் டெஸ்டர். வெரி குட். ஃபேம்னஸ் மீட்டர் அல்லது ஃபர்ம்னஸ் டெஸ்டர். சரி, பக்கத்துல ஒரு மானி கொடுத்துருக்கு தானே, சி என்றது. இது என்னதுன்னு சொல்லுப்பா, இந்த படத்துல உள்ளது பார்த்துட்டு சொல்லு பார்ப்போம். ஹோ மானி. கோலமானி. எஸ். சில பிள்ளைங்க இந்த இந்த மானியை பார்த்துட்டு இது ஹோ மீட்டர்னு எழுதிருங்க. இது ஹோ மீட்டர் இல்ல, இந்த பக்கத்துல இந்த மாதிரி அளவிட கொடுத்துருந்துச்சுன்னா இது என்னது? கோலமானி, ஸ்பெரோமீட்டர்னு சொல்லுவாங்க. எஸ், ஸ்பெரோமீட்டர். அப்ப நீ யோசிக்கணும், கோலமானியை வச்சு நம்ம என்ன துணியலாம்? எங்கட பிராக்டிக்கல் ஏதாவது வருதா? எஸ், வருது. என்னது? முட்டெண்ட ஆல்பமீட்டர். எஸ், குட். இது தெரிஞ்சிருக்கும். விளங்குதா? அப்ப பாத்தியா? இது தெரிஞ்சிருக்கும். விளங்குதா? சரி, ஓகே. அடுத்தது இது ஏ. ஏ என்பது என்னது? பார்த்தோட சொல்லு பாப்போம். பிரிக்ஸ் மீட்டர். இதுல சில புள்ள இந்த ஏன்றது என்ன எழுதணும்னா உவர்த்தன்மை மானின்னு எழுதிடும் சில புள்ள. திருப்பி சொல்றேன், உவர்த்தன்மை மானியையும் பிரிக்ஸ் மீட்டரும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். சார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நம்ம கையால எடுத்து பார்க்கலாமா? எஸ், குட். ஸ்பாட்ல வச்ச சாமான நம்ம கைகளால் எடுக்க கூடாது. அவங்க இந்த மாதிரி செலோடைப் பண்ணிட்டு நம்ம செலோடைப்பை கலட்டி எல்லாம் எடுக்க கூடாது, அது பிழையான விஷயம். ஸ்பாட்ல அவங்க வச்சதை எடுத்து மோந்து பாக்குறது, நக்கி பாக்குறது, ஒரே புளிப்பா இருக்கு, அதெல்லாம் செய்யக்கூடாது. ஸ்பாட்ல வச்சிருக்கத அவங்க, அது ஸ்பெசிமென், நீ பார்த்து தான் விடையளிக்கணும். கைகளால் கூட நீ தொடக்கூடாது. விளங்குதா? பார்த்து விடையளி, அதான் நான் சொல்ல முடியும். சோ இது பிரிக்ஸ் மீட்டர். எப்படி சார் பார்த்தோன்னு கண்டுபிடிக்கிறதுனா, பிரிக்ஸ் மீட்டரையும் சென்டிமீட்டரையும் பார்க்கும் போதே கண்டுபிடிக்கல. என்னன்னா, பிரிக்ஸ் மீட்டர் இந்த மாதிரி கட்டையா இருக்கும் பாருங்க. இந்த விஷயம் இதை பார்த்தோன்னே தெரியுது உங்களுக்கு, இது சின்ன விஷயம், இது கட்டையா இருக்கும். ஓகே, இந்த பகுதி நோபலா சின்னதா இருக்கும். விளங்குதா? ஆனா இதுல சலினிட்டி மீட்டர்ல பாத்தீங்கன்னா நீட்டமா இருக்கும். உதாரணத்துக்கு என்ன காட்டுறேன், இருந்துச்சுன்னா இதுல இருந்தா காட்டுறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு பிராக்டிகல் சம்பந்தமா கேட்டிருப்பாங்க. சோ கட்டாயம் இதுக்கு தியரியும் ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். சரிதான்? நான் சொல்லி கொடுக்கும் போது கிளியரா சொல்லி தரேன். நான் உனக்கு ஒண்ணு சொல்லவா? ஓகேயா? நீ இது செய்யும் போது என்னது, தியரி எக்ஸாமுக்கு போகும்போது நான் என்ன உனக்கு பொதுவா சொல்லி அனுப்பினேன், என்னது
உனக்கு வார கேள்வி எல்லாமே எதுல இருந்து வரும்னு சொல்லி நான் சொல்லி அனுப்புனேன். எதுல practical இல்ல பிராக்டிக்கல்ல இருந்து வரும்டா. நான் பொதுவா என்ன சொன்னேன்னா எதை நீ கட்டாயம் பார்த்துட்டு போகணும்னு சொல்லி டீச்சர்ஸ் கைட் டீச்சர்ஸ் கைடையும் கட்டாயம் நீ எதை செஞ்சு பார்த்துட்டு போகணும்னு சொன்னேன் உனக்கு. பாஸ் பாஸ் பேப்பர். பேப்பர் சரி, நீ கொஞ்சம் யோசிக்கணும். என்ன தெரியுமா, நீ செஞ்ச பேப்பர்ல இருந்து பாஸ் பேப்பர்ல வந்த அதே கேள்வி திருப்பி ரிப்பீட் ஆகலையா? இருக்கு ஆகியிருக்கு. ரிப்பீட் ஆயிருக்கு. ரிப்பீட் ஆயிருக்கு. நீ ஒரு எத்தனை பெர்சன்டேஜ் நினைக்கிற ரிப்பீட் ஆயிருக்குன்னு சொல்லி? உனக்கு தெரிஞ்சது சொல்லு. ஒரு ஆளு சொல்லு, சும்மா சொல்லு. உனக்கு தெரிஞ்சிருக்கும் தானே இத்தனை கேள்வி சார் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு. இத்தனை கேள்வினா இத்தனை பெர்சன்டேஜ் சொல்லு சும்மா. ஒரு 70 சொல்லலாம். ஒரு 70%. ஓகே, நான் ஒரு பொதுவா சொல்லுவோம், ஒரு 60%க்கு வைப்போமே. 60% ரிப்பீட் ஆயிருக்குன்னு. ஏன் ரிப்பீட் ஆயிருக்கு தெரியுமா? கொஞ்சம் நீ யோசிக்கணும். என்ன தெரியுமா, உனக்கு வார கேள்விகள் எல்லாமே நீ நல்லா யோசிக்கணும். என்ன தெரியுமா, உனக்கு முன்னுக்கு பத்தியா இருந்தா கிட்டத்தட்ட நியூ சிலபஸ் மட்டுமே எத்தனை பேட்ச் இருக்கு? 5 பேட்ச். 2019, 20, 21, 22, 23. இவங்களோட 5 வருஷத்துலயும் இவங்க செஞ்ச கேள்வி தான் மாறி மாறி பிராக்டிகலுக்கும் அதே தான் வரப்போகுது. ஸ்பொட்டுக்கு எனக்கு இருக்கிற ஸ்பொட் நான் உனக்கு தருவேன். 2017 நடந்த ஸ்பொட், 18 நடந்த ஸ்பொட், 19 நடந்த ஸ்பொட், 20 நடந்த ஸ்பொட், 21 நடந்த ஸ்பொட், 22 நடந்த ஸ்பொட் என்கிட்ட இல்ல. இருந்தா நான் உனக்கு அனுப்பி வைப்பேன். அதையே செய்வேன் நான் உனக்கு. பிராக்டிக்கல் கிளாஸ்ல அதையும் செய்வேன். எந்த ஸ்பாட் 2 ஸ்பாட் இருக்கு, அதையும் செய்வேன். அரசாங்கத்தால கொடுத்த இது ஒண்ணு இருக்கு, யூனிட் வைஸ் ஸ்பாட் ஒண்ணு இருக்கு, அரசாங்கத்தால வெளியிட்டது. அதையும் நான் உனக்கு அனுப்பி வைப்பேன். கிளாஸ் வர ஆக்களுக்கு அப்படியே அனுப்பி வைப்பேன். அதையும் செஞ்சு பார்த்துட்டு போனீங்கன்னா, அடிச்சு சொல்றேன், உண்மையா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், 100% சொல்ல மாட்டேன், 99.99% சொல்றேன்னா அதே கேள்வி ரிப்பீட்டா வர சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா அதே அந்த ஸ்பெசிமென் என்ன அர்த்தம், அதே மாதிரிகள் திருப்பி வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ ஸ்பொட்டை பத்தி யோசிக்காது. ஸ்பொட்டுக்கு நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் நான் செய்வேன். நீ அந்த ஸ்பொட் கிளாஸ் அழகா அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரி. நான் பிசிக்கலா இந்த முறை பிசிக்கலா வைக்கிறதுக்கு ஐடியா இருக்கு. பட் எனக்கு நான் நினைச்சேன் February எண்டில் நடக்கும்னு நினைச்சேன். பட் உனக்கு குயிக்கா வச்சுட்டானுங்க. ஏன் குயிக்கா வச்சானுங்க பாத்தியா உனக்கு? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா, நான் அன்னைக்கு இடெக் சாரோடையும் காய்ச்சிட்டு இருந்தேன், நஃபீஸ் சாரோடையும் மாறி மாறி நடக்குது. உதாரணத்துக்கு போன முறை பிடெக் லேட்டா நடந்துச்சு, இடெக் குயிக்கா நடந்துருச்சு. இந்த முறை இடெக் பின்னுக்கு போயிருச்சு, பிடெக் குயிக்கா வச்சாங்க. அவன் நான் யோசிச்சேன். சரி, ஓகே, சரி. இப்ப நான் அதை யோசிச்சேன், கட்டாயம் இந்த முறை பிடெக் முன்னுக்கு வந்துருமோன்னு யோசிச்சேன். அதே மாதிரி வந்துருச்சு. சரிதானே? அவங்க பிடெக் உங்களுக்கு படிக்கிறதுக்கு அங்கிட்டு 1 மாசம் லீவ் கிடைச்சிச்சு, இங்க அங்கிட்டு இதாக்குன லேட் ஆனதை இங்க புடிச்சிட்டாங்க. சரி, ஓகே. சோ அதெல்லாம் யோசிக்க கூடாது. இன்னும் 1 மாசம் இருக்கு நம்மளுக்கு படிக்கிறதுக்கு. சரிதானே? நீ என்ன முதல்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போற ரோலெக்ஸ் மாதிரி? அந்த ரோலெக்ஸ் அந்த கதாபாத்திரம் மாதிரி முதல்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ண போற இல்லையே. எல்லாத்தையும் படிச்சிருக்க தானே நம்மதான். சோ சிம்பிளா பார்த்தா போதும், அவ்வளவுதான் விஷயம். சரி சரி, ஓகே. ஸோ பிசிக்கல் நான் செய்யறதா இருந்தா எனக்கு இப்ப கூட பிளான் இருக்கு. குருநாகலையும் கண்டியும் பிளான் ஒண்ணு இருக்கு. கல்முனையில எனக்கு இடம் இல்லை. அப்படி இடம் இருந்தா டைம் இருந்தா கரெக்டா எனக்கு கல்முனையில சாமான் எடுத்துட்டு வந்து செய்யலாம். ஓகே, போன முறையும் குவிஸ் எக்ஸாம் வச்சது உங்களுக்கு. அதையும் குவிஸ் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் இதாக்கணும். புத்தளமாக்கள்ல திருத்துறதுக்கு 2 பேப்பர் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட திருத்தி முடிச்ச பிறகுதான் உங்களுக்கு வரலாம். திருத்தி முடிச்சிடும் எப்படியும். அதை நான் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கான காசையும் நான் கொடுத்துருணும், சொன்னபடி கொடுத்துருவேன் ஆக்களுக்கு. நான் ஏமாத்த மாட்டேன். ஓகே, சரி. ஸோ ஈஸ்டர்ன் சைட் வரணுமா இருந்தால் கட்டாயம் எனக்கு இடம் தேவைம்மா. ஏன்னா எல்லா இன்ஸ்டியூட் நான் நிறைய இன்ஸ்டியூட் கேட்டு பார்த்தேன். எல்லாருமே நான் வரதா இருந்தா அவர் வரதா இருந்தா என்னையே எடுக்காதீங்க அந்த மாதிரி சொல்றாங்க. எனக்கு ஏன் பயப்படுறானுங்கன்னே தெரியல. இப்போ நான் என்ன பண்ணேன்? ஓகே, சரி விடுங்க. ஸோ நான் வர்ற நேரம் பார்ப்போம். ஓகே, தயவு செஞ்சு சொல்றேன், டைம் இருந்துச்சுன்னா வரேன். உண்மையாவே சொல்றேன், நான் முடிஞ்ச அளவுக்கு வரேன். எனக்கு தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்றேன் என்ன தெரியுமா, ஆன்லைன்ல அட்டன் பண்ணு. ஆன்லைன்ல எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன். பிசிக்கலா நான் வார இடத்துக்கு வேணா முடிஞ்சா வந்து செய். நான் 3 நாள் வைப்பேன் பிசிக்கலா வைக்கிறதா இருந்தேன். ஓகே, சரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் பாக்குறேன். சரிதானே? ஒருவேளை பெட்டி சைட் அங்கிட்ட ஏதாவது இடம் இருந்தா அவங்களுக்கு இன்ஸ்டியூட்ல நீங்க வேணா கதைச்சிட்டு, இல்லாட்டி இன்ஸ்டியூட் நம்பரை வேணா தாங்க, அப்படியே நான் கதைச்சிட்டு நான் சொல்றேன். ஓகே, அது பெட்டியா இருக்கட்டும் கல்முனையா இருக்கட்டும். ஸோ அதுதான் 2 இடம் தான் மெயின் நான் ஈஸ்டர்ன் சைட் வைக்கிறதா இருந்தா. பட் ஷுவர் என்னதுன்னா குருநாகல ஷுவர். ஓகே, 100% ஷுவர் குருநாகல. ஏன்னா அங்க ஃபுல் சப்போர்ட் இருக்கு, அதனால வைக்கணும். இல்லைங்களா? மற்ற இடங்கள் எல்லாமே எனக்கு அறியறன உடனே எல்லாருமே இதாக்குவாங்க, அவனா அவனா அந்த மாதிரி தான் போடுவாங்க. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும்.
ஓகே, சரி. உனக்கு இப்ப கிளியரா? உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே சரி. இதுதான் போன முறை ஸ்பாட்ல வச்சது, பிசிக்கல் ஸ்பாட்ல வச்சது. இஸ்புல்லாக்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிசிக்கல் ஸ்பாட்ல இஸ்புல்லாக்களுக்கு வச்சது. இஸ்புல்லா மட்டும் இல்ல, அட்டன் சைடும் வச்சேன். இந்த மாதிரி அட்டன் சைடு வைக்கிற ஐடியா இல்லாமா, கேண்டிக்கு அட்டன் ஆக்கள் நுரைலி ஆக்கள் எல்லாமே கேண்டிக்கு தான் வரணும். ஓகே, சரிதானே? ஓகே, சரி. ஓகே, இந்த மாதிரி இதுதான் இஸ்பிளா ஸ்பாட்ல நான் வச்சது. ஓகே, ஸோ பிசிக்கல் ஸ்போர்ட் நான் இவ்வளவு செஞ்சது இதுதான். இப்ப உண்மையா சொல்லுவேன், சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி எங்கேயுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் செஞ்சேன். ஸ்பாட் நானே ரெடி பண்ணி, ஃபுல்லாவே கேள்விகள் எல்லாமே நான் ரெடி பண்ணி, இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு ரியல் ஸ்பெசிமென், மேக்ஸிமம் ரியல் ஸ்பெசிமென் வச்சேன். விளங்குதா? ஏன்னா அவங்களோட லேப் ஒன்று தந்திருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வரும். ஸோ திருப்பி சொல்றேன், தியரி செக்ஷன் சிலது வரும். நான் சொல்ற தியரி செக்ஷனை ஒழுங்கா பார்த்துட்டு போனீங்கன்னா சரி. ஸோ அப்ப உனக்கு விளங்கி இருக்கும். சரி, அந்த மாதிரி மீன்கள்ல படங்கள் எல்லாம் வச்சுட்டு போன முறை ரியலா மீனே வச்சிருந்தானுங்க. இதுல ஆண் மீன் என்ன பெண் மீன் என்ன கண்டுபிடிக்க சொல்லி கப்பி வச்சிருந்தாங்க போன முறை. விளங்குதா? சரிதானே? சரி. ஓகேப்பா, இதை நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே அம்மா, சரி. ஓகே, இப்படிதான் வருமா? நான் திருப்பி சொல்றேன், உனக்கு 6 வருஷம் 5 வருஷம் ஸ்பாட்டும் செய்வேன். ஸ்பாட் குயிக்கா செஞ்சுட்டு போவேன். அதே மாதிரி இதையும் செய்வேன் நான். இதை இந்த மாதிரி ரியல் ஸ்பாட்ஸ் நான் வச்சது நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இந்த முறையை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உண்டு. அதையும் செய்வேன் நான். ஸோ டோன்ட் வரி. அதே மாதிரி நான் இந்த இமேஜஸ் டியூட்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கேன். அதாவது யூனிட் வைஸ் இதுல இமேஜஸ் வர மாதிரி அது நான் இப்போ 3 படங்கள் இதுக்கு தான் செஞ்சு வச்சிருக்கேன். ஓகே, இமேஜஸ் டியூட் ஒன்று. ஓகே, 3 இதுக்கு செஞ்சு வச்சிருக்கேன். அதையும் நான் உனக்கு வேணா இப்ப வரைக்கும் செஞ்சது வரைக்கும் நான் அனுப்புவேன். எப்படி மேக்ஸிமம் செஞ்சிருவேன் உனக்கும். இந்த மாதிரி யூனிட் வைஸ் செஞ்சு வச்சிருக்கேன்னா சரியா. யூனிட் 1ன்னா 1க்கு இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன். சரியா, இதுல சும்மா படங்கள் சும்மா போட்டு வச்சிருப்பேன். ஏன் இந்த படங்கள் போட்டு வச்சிருக்கேன்டா, உனக்கு சில நேரம் பார்த்த இங்க பாரு, உதாரணத்துக்கு இந்த இந்த இதை வச்சுட்டு கேள்வி கேட்கலாம் உனக்கு. இதுக்கு முதல் கேட்டிருக்காங்க 2019. இது என்னது? டிப்பிங் பக்கெட் வகை மலைமானி. இதுல பாகங்கள் என்னது அதெல்லாம் கேட்கலாம். இது என்ன கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குது சொல்லுங்க. இப்ப டிப்பிங் பக்கெட் வகை வகை மலைமானி என்ன கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குது? ஒரு வரல சொல்லுங்க. வெரி குட், மின்காந்த தூண்டல். குட், வெரி குட். இதுதான் என்ன எனக்கு விளங்குதா? இதான் விஷயம். விளங்குதா? ஓகே, ஸ்ட்ரக்சர் இந்த முறை வந்துச்சா? இந்த படத்தை போட்டு கேட்டான். கோட்பாடு கேட்டாங்களா? கோட்பாடு கேட்டாங்களா? இல்ல இல்ல உபகரணத்தை படத்தை போட்டு கேட்டாங்க. இதே படத்தையா? இதே மாதிரி படம். ஓகே, குட். சரி, இப்ப பாரு, இதெல்லாமே கேட்கலாம். விளங்குதா அப்ப நான் சொல்றது? சோ அதை தான் நான் சொன்னேன் அன்னைக்கே. நான் சொன்னேன் உனக்கு என்னது பிராக்டிக்கல் கைட்ல உள்ள விஷயத்தையும் பார்த்துட்டு போ அன்னைக்கு சொன்னேன். தியரியில அதே மாதிரி தான் வந்துச்சு. இந்த படத்தை கொடுத்துட்டு இது எதுக்காக பயன்படுத்துறாங்க, இதுல தொழில் என்னன்னு கேட்கலாம். அப்ப நீ கட்டாயம் அந்த யூனிட் வைஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின் இது இருந்துச்சுன்னா நல்லோம். ஓகே, ஸோ இதுல படங்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன்னா சரி. ஓகே, இந்த மாதிரி ஒரு யூனிட் வைஸுக்கு 3 பாடத்துக்கு செஞ்சிருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருவேன். செய்ய அனுப்புறேன் நான் எல்லாத்தையும். ஓகேயா? சரி, ஓகே. இப்போ உனக்கு விளங்கிச்சா? உனக்கு கிளியரா எல்லாத்தையும் விளங்கப்படுத்தினா இதுக்கு மேலதிகமா உனக்கு என்ன தேவைப்படுது இருந்துச்சுன்னா நீ கேளு, நான் உனக்கு ஆன்சர் பண்றேன். அடுத்தது புதுசா சேர்ந்தவங்களுக்கு நான் பேசுறது ஒரு மாதிரி இருக்கலாம். என்ன சொல்றது, அடியே அப்படிலாம் சொல்லுவேன். நான் புதுசா சேர்ந்தவங்களுக்கு நான் பேசுறது ஒரு ரகடோ ஏதோ ஒரு ஆணவத்துல பேசுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு விளங்குமா இருக்கும் சில நேரம் புதுசா இருக்கவங்களுக்கு. ஆனா என் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் அது நான் எப்படி பேசுறேன்னு. ஒரு சின்ன பாசத்துல பேசுறது. சரியா, ஒரு அண்ணான்ற பாசத்துல அப்படிதான் நான் கதைக்குப்பேன். ஓகே, சரி. ஓகே, புதுசா சேர்ந்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு எதுவும் மன்னிச்சிடுங்க. ஓகே, சரி. வேற யாருக்கும் மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லையே? எல்லாம் கிளியர் தானே உங்களுக்கு? கொஞ்சம் ஜஸ்ட் மினிட் கொஞ்சம் இருங்க. ஓகே, சரி. ஓகேம்மா, வேற அவ்வளவுதாம்மா.
நான் சொல்ல வேண்டியது இன்ட்ரடக்ஷன் செக்ஷன் இதுதான். அடுத்தது நாளண்டைக்கு, அதாவது தேர்ஸ்டே மார்னிங்ல இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சரிதானே? ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேர்ஸ்டேக்குள்ள நீங்க பே பண்ணிட்டு ஸ்லிப் அனுப்ப ட்ரை பண்ணுங்க. ஓகேயா? சரிதானே? ஓகே. டைம் வேணுன்றவங்க கேட்டுக்கொள்ளலாம், யார்கிட்ட அட்மின் கிட்ட கேட்டு நீங்க இதாக்கி கொள்ளலாம். ஓகேயா? சரி. ஸோ மற்றபடி வேற ஏதாவது டவுட் இருந்தா தயவு செஞ்சு இப்ப கேளுங்க என்கிட்ட. ஓகேயா? வேற எதுவும் டவுட் இருந்தா தயவு செஞ்சு கேளுங்க என்கிட்ட. மார்னிங் எத்தனை மணிக்கு கிளாஸ்? ஓகே. ஸோ நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு. ஓகேயா? நான் ஒரு ஸ்பாட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி பாஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின்ஸும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு சில வருஷம் கிடைக்கல, உங்களுக்கு அப்படி எனக்கிட்ட இருக்க வருஷத்தை நான் சொல்லிடுறேன். உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் சென்ட் பண்ணி விடுறேன் உங்களுக்கு. எனக்கிட்ட இருக்க வருஷங்கள் 2017 இருக்கு, 2018, 19, 20, 21 இருக்கு, 22, 23 இல்லை என்கிட்ட. அப்படி உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா, வேற யாருக்கிட்டயா இருந்தது கிடைச்சிச்சுன்னா கட்டாயம் எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. சரியா? அதே மாதிரி B1 B2 டெஸ்ட். ஓகேயா? B1 B2 என்னென்ன வந்துச்சு 2000 லாஸ்ட் வருஷம், அதாவது 2021 என்ன வந்துச்சு, 22 என்ன வந்துச்சு, 23 என்ன வந்துச்சு, லாஸ்ட் வந்த 3 வருஷத்துல B1 B2 என்னென்ன வந்துச்சோ அது என்கிட்ட இருக்கு. என்னென்ன விஷயங்கள் வந்துச்சோ அது அந்த இது இருக்கு, எடுத்து வச்சிருக்கேன்னா. ஸோ அதனால நம்ம அதை இன்னும் அதாக்கி கொள்ளலாம். சரிதானே? ஓகே. ஸோ வேற இஸ்புலா சென்டர்ல பிரைவேட் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே, அவங்க மட்டும் இல்லை, இஸ்புலா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எங்க நான் வைக்க போறேன்னா அங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் இந்த முறை போன முறைமா 100 கூட சொச்சோம், 120 சம்திங் கூட, 120க்கும் மேல, 26, 130க்கும் வந்துருச்சு. எனக்கு க்ரௌட் ஹேண்டில் பண்ண முடியாம போயிருச்சு. ஆனா இந்த முறை நான் வைக்கிறதா இருந்தாமா நான் அலோகேட் பண்ணித்தாமா, ஒரு 60, 80 பேர் வச்சாதாமா சரி. ஏன்னா போன முறை 100 பேர்னோட எனக்கே ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட வர்றது 2 பேர் தான் வருவாங்க இதுக்கு, அதோட எக்ஸ்ட்ராவா 3 பேரை ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு கொள்வேன். ஸோ அதனால ஸோ கொஞ்சம் இது இருக்கு. ஸோ இந்த முறை பிசிக்கல் வைக்கிறேன்னா முதல் அட்மிஷன் ஒன்று வச்சு தான் எடுப்பேன் நான் மேக்சிமம். ஓகேயா? ஒரு அட்மிஷன் மாதிரி வச்சு தான் நான் எடுப்பேன் ஃபுல்லாக்கணும். ஸோ நான் அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வச்சு யோசிக்காதீங்க, தயவு செஞ்சு அதை பற்றி யோசிக்காதீங்க, வேற ஒன்றும் இதாக்காதீங்க. கிளாஸ் டைம் நான் என்ன மாதிரி போடுவேன் அப்படின்னு கேட்டா, டியூஸ்டேயும் வெனிஸ்டேயும். ஓகேயா? டியூஸ்டே அண்ட் வெனிஸ்டே பார்த்தீங்களா இருந்தா ஈவினிங் நான் போடுறேன். ஏன்னா ஈவினிங் என்னால் கொஞ்சம் ஃப்ரீ ஆக்க முடியும். ஸோ அதனால ஈவினிங் போடுறேன். ஓகேயா? மற்றபடி பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு கிளாஸ், ஒருவேளை நான் மண்டே நான் டைம் பார்த்துட்டு அனுப்புறேன். மண்டே அண்ட் தேர்ஸ்டே போடுறதா இருந்தா நான் மார்னிங் டைம்ல தான் போடுவேன். ஃப்ரைடே போட மாட்டேன். இந்த 4 நாள் தான் நான் உனக்கு போடுவேன் கிளாஸஸ். ஸோ டியூஸ்டேயும் வெனிஸ்டேயும் ஈவினிங் நான் போடுவேன். ஒரு 3.5 hours, கிட்டத்தட்ட 4 hours மாதிரி போடுவேன், கிட்டத்தட்ட அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். ஸோ மண்டே அண்ட் தேர்ஸ்டே மட்டும் நான் மார்னிங் டைம் மட்டும் தான் போடுவேன். சரி, ஓகே. கிட்டத்தட்ட நான் பிளான் பண்ணியிருக்கிறது 20க்கு மேற்பட்ட கிளாஸ். சரிதானே? சும்மா உனக்கு காசை வாங்கிட்டு உங்ககிட்ட சும்மா 4 கிளாஸோ 5 கிளாஸோ செஞ்சுட்டு அனுப்புறது நான் இல்லை. சரியா? அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு இல்லை. நான் உனக்கிட்ட என்ன காசு வாங்கணும் அதுக்கேற்ற மாதிரி நானும் கஷ்டப்படுவேன். அது ஞாபகத்தில் வச்சு. சரிதானே? ஓகே. ஸோ உனக்கு கிளாஸஸ் இனி தேர்ஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே? தேர்ஸ்டே அண்ட் 9th, ஜனவரி 9th ஸ்டார்ட் ஆகும். ஓகே? ஸோ நான் பிளான் பண்ணபடி உனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கிளாஸ் மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 20 கிளாஸையும் நான் ஷெட்யூல் பண்ணிட்டு 20 மேக்ஸிமம் 15 அந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். இதனைக்குள்ள முடிக்கணும், இத்தனை விஷயங்கள் முடிக்கணும்னு சொல்லி ஸோ ஷெட்யூல் பண்ண மாதிரி முடிஞ்சிடும். அடுத்த ரெக்கார்டிங். எஸ், அதுல தான் ஒரு விஷயம் இருக்கு. ரெக்கார்டிங் இந்த முறை பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் தருவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா போன முறை நிறைய பேர் அந்த ரெக்கார்டிங்ல விளையாண்டதுனால இந்த முறை ரெக்கார்டிங் ஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் தருவேன். அதுவும் ரொம்ப இது என்ன சொல்றது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் நான் தருவேன். ஓகேயா? அலோகேட் பண்றது ஒரு இமெயில், ஒரு இமெயில பாக்குறாக்கள் மட்டும்தான். சரியா? அந்த விளையாட்டுல எனக்கு விளையாட இயலாது. இந்த ரெக்கார்டிங்கை மாத்தி ஷேர் பண்ணி விளையாடுற விளையாட்டுல எனக்கிட்ட விளையாடக்கூடாது. சரியா? ஏன்னா காசு கொடுத்து வார பிள்ளைங்க பாவம். ஓகேயா? அதனால நான் சொல்றேன், உனக்கு கஷ்டமா எதுனால எனக்கிட்ட கதை இல்லாட்டி அட்மிட்ட கதை அவங்க மூலமா எனக்கு இதாக்கலாம். ஸோ மற்றபடி எல்லாத்துக்குமே ஓகேயா? டோட்டல் 1500 எல்லாத்துக்குமே, அதாவது நீ கடைசி நாள் வரைக்கும், அதாவது உண்ட ப்ராக்டிக்கல் போக வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் உனக்கிட்ட சொல்லுவேன். சரியா? எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இப்படி வச்சிருக்காங்க, இந்த சாமான் வச்சிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு போன்னு சொல்லு. உனக்கு நம்பிக்கை இல்லாட்டி
நீ தயவு செஞ்சு நீ உன்ட சீனியர் கிட்ட கேளு, கேட்டுட்டு வேற எங்கேயாவது ப்ராக்டிகல் செய்யறாங்களா இருந்தா அங்க போ. உண்மையா சொல்றேன், அடிச்சு சொல்றேன், வேற யாராவது ப்ராக்டிகல் செய்யறாங்கன்னா போ, பயப்படாம போ, எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு நீ படிச்சு நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தாவே போதும். ஏன்னா நீ படிச்சு நீ நல்ல நிலைமைக்கு வந்துட்டு எனக்கு ஒன்றும் பண்ண போறது இல்லை, அவ்வளவுதான். ஸோ உனக்கு திருப்பி சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒழுங்கா படி இருக்கிற டைம்ல. சரி, உனக்கு நான் சொல்லிக் கொள்ள வேண்டியது இதுதான். ஸோ ப்ராக்டிக்கல் கைடை ஒழுங்கா வாசிச்சிரு. ஒரு நாளைக்கு ஒரு 10 ப்ராக்டிக்கல் மாதிரி கட்டாயம் ஸ்ட்ரிக்ட் பண்ணி வாசி, கட்டாயம் கன்சிஸ்டன்சியா ஒரு நாளைக்கு 10 ப்ராக்டிக்கல் சரி வாசி. சரிதானே? ஓகே. ஸோ புரியுதா உனக்கு? கிளியரா ஓம் சார். நான் சொன்னதெல்லாம் சரியா புரிஞ்சதா? இது 2021 ரியலா வந்த ஸ்பாட். இங்க பாரு, அதுல ஸ்கீமோட இருக்கு, ஸ்கீம்ல என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு. ஸோ அதோட அப்ப நான் உனக்கு விளங்கப்படுத்துவேன். விளங்குதா? சரி. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, இதான் ரியல் ஸ்போர்ட்ஸ். ஓகே, ரியலா வந்த ஸ்போர்ட்ஸ். ஓகே, சரி. ஸோ எல்லாத்தையுமே நான் அழகா சொல்லி கொடுப்பேன் உனக்கு. என்ன மாதிரி இப்போ இந்த மாதிரி தான் ஸ்கீம் இருக்கும். இங்கே பாரு, இப்படி தான் இருக்கும் அவங்கள்ட்ட ஸ்கீம். ஒரிஜினல் ஸ்கீம் இப்படி தான் இருக்கும் அவங்கள்ட்ட. ஸ்போர்ட்ஸ் ஸ்கீம் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். நல்லதா? சரி. ஓகே, ஸோ பார்ப்போம். ஓகே, ஸோ நான் ஒவ்வொன்றையும் நான் விளங்கப்படுத்தி உனக்கு. ஸோ இதை பார்த்துக்கோ. வேற எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் என்கிட்ட கேட்கலாம். மற்றது எதுவும் இது இல்லாட்டி ஓகே, அவ்வளோதான். ஓகேயா? அவ்வளோதானே? வேற எதுவும் டவுட் இல்லை தானே உனக்கு? சார் மண்டே தேர்ஸ்டே மார்னிங் நடக்கும் சார். ஸோ ஜஸ்ட் மீட் கொஞ்சம் இரு. சொல்லுங்க. மண்டே தேர்ஸ்டே மார்னிங்கா நடக்கும்? அதுதான் நான் டைம் உனக்கு சொன்னேன். என்னன்னா டியூஸ்டேயும் வெனிஸ்டேயும் ஈவினிங் ஷுவர், 100% ஷுவர், ஈவினிங் ஷுவர். மார்னிங் டைம்னு கிளாஸ் போடுவேன், வேற வழியே இல்லை எனக்கு. ஏன்னு கேட்டா எனக்கு நிறைய கிளாஸஸ் செய்யும், அதனால மேக்சிமம் நான் மார்னிங் டைமும் போடுவேன். மார்னிங் டைம் போடும்போது நான் எத்தனை மணிக்கு போடணும், ஒரு அளவு ஒரு 7 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒருவேளை மார்னிங் டைம் ஏதாவது கிளாஸஸ் கோர்சஸ் போறவங்க யார் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நான் ரெக்கார்டிங் அனுப்புவேன். அப்ப நீங்க அந்த ரெக்கார்டிங்கை பார்த்துக்கொள்ளலாம். ஸோ திருப்பி சொல்றேன், திங்கள் டு வியாழன் வரைக்கும் நான் கிளாஸ் போடுவேன். அது மார்னிங் டைம்லையும் போடுவேன், ஈவினிங் டைம்லையும் போடுவேன். கிட்டத்தட்ட எனக்கு வாரத்துக்கு, என்னைய பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு 6 கிளாஸ் நான் கவர் பண்ணுவேன். அப்பதான் இருக்கிற 3 வாரம், 3 வாரம்னா இருக்கிற 3 வாரத்துல என்னால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18-20 கிளாஸஸ் கவர் பண்ணிக்கொள்ள முடியும். தைப்பொங்கலுக்கும் நான் ஒரே ஒரு கிளாஸ், என்ன ஃபெஸ்டிவல் தான், ஆனாலும் நான் தைப்பொங்கலுக்கும் கிளாஸ் வந்து போடுவேன். சரியா? ஓகே. ஸோ நான் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் சொல்றேன். நான் ஒரு கிட்டத்தட்ட 15 to 20 கிளாஸஸ் அதுக்குள்ள அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் அதை பார்த்துட்டு நான் சொல்றேன். ஓகே, இதுதான் விஷயம். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருந்தால் நீங்க கேட்டுக்கொள்ளலாம் என்கிட்ட. மற்றபடி ஒன்றும் டவுட் இல்லாட்டி நீங்க லெஃப்ட் ஆகும். ஸ்லிப் எல்லாம் நீங்க இதுக்கே சென்ட் பண்ணுங்க, அட்மிட் நம்பருக்கு. ஏன்னா இந்த நம்பருக்கு கூடம்மா எனக்கு மெசேஜ் பார்த்தேம்மா, டைம் போயிருச்சு. நீங்க மட்டும் 5 ஹவர் மெசேஜ் பார்த்தேம்மா, முடியல என்னாலன்னா. சரியா? அடுத்த அட்மிட் நம்பருக்கும் ரொம்ப அவசரம்னா போடுங்கம்மா. சரிதானே? ஏன்னா அவங்களும் பாவம். ஓகே, சரிதானே? ஓகே. ஸோ உங்களுக்கு அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆக, கிளாஸஸ் எல்லாமே பேமெண்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுறது எப்போ கேட்டிங்கன்னா தேர்ஸ்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகும். தேர்ஸ்டே மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, சரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ.